உண்மைகளால் நீங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய சிவஞான அருள்நிதி அறக்கட்டளை நிறுவனர் அன்பிற்கினிய ஞானமையா அவர்களே, என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய அன்பர் முகுந்தனையா அவர்களே, அன்பா அவர்களே, நால்வர் நற்றமிழ் மன்றத்தை சார்ந்த அண்ணா சச்சிதானந்த ஐயா அவர்களே மற்றும் சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரம் நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் நமக்கு கூட்டியிருக்கின்றது. அதிலே பாத்திரம் என்ற அந்த தலைப்பிலே நாம் நேற்று சிந்தித்தோம். இன்று அபாத்திரம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை சிந்திப்பதற்கு நாம் இருக்கிறோம். பொதுவாக நமக்கு சொல்லுகிற பொழுது உடன்பாட்டு முறையிலே ஒன்று சொல்லி எதிர்மறையிலும் சொல்லுகின்ற வழக்கம் நமக்கு உண்டு. உயிர் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கிறது என்பதற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது திருவள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல் என்றும் சொன்னார், சிற்றினம் சேராமை என்றும் சொல்லியிருக்கிறார் என்பார்கள். பெரியாரை துணை கொள்ள வேண்டும் என்பது உடன்பாட்டு முறையிலே சொல்வது. நீங்க செய்ய வேண்டியது என்ன, அது விதிப்பது. சிற்றினம் சேரக்கூடாது என்பது விலக்குவது. எனவே விதிப்பதோடு நிற்காமல் விலக்குவதும் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் யோகத்தில் சொல்லுகிற பொழுது அஷ்டாங்க யோக உறுப்புகளில் இயமம் அப்புறம் நியமம் என்று சொல்லியிருக்கிறார். முதல்ல எதை விலக்க வேண்டும் அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மிடத்திலே ஏதாவது குற்றங்கள் இருந்தால், எல்லோருக்கும் இருக்கின்ற குற்றங்கள் என்று ஒன்று பொதுவாக அறநூல்கள் சொல்லுகின்றன. எல்லோருக்கும் உள்ள குற்றங்களாக என்ன சொல்லுகிறது என்றால், மதுன்னா சில பேர் தான் மது குடிப்பாங்க, பல பேர் குடிக்கிறது கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற குற்றம் எல்லாம் பல பேரிடத்தில் இருக்கிறது. அதாவது வெகுளி என்று சொன்னால் கோபம் என்பது எல்லாருக்கும் வந்துடுது. ஏதோ ஒரு வகையிலே கோபப்படுறோம். ஏதோ புத்தர் சொன்னார் இல்லையா, யாரும் இறக்காத ஒரு வீட்டில் போய் கடுகு வாங்கியா நான் பிள்ளைய நான் பிழைக்க வைக்கிறேன்னு. அதுபோல குற்றங்கள் என்று சொன்னால் இது போன்ற வெகுளி, கடுஞ்சொல் இவையெல்லாம் இயல்பாகவே நமக்கு குற்றங்களாக அமைந்திருக்கின்றன. அந்த குற்றங்களை நாம் நீங்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் என்றுதான் அறநூல்கள் அவற்றையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கின்றன. அது ஒரு பயிற்சி தான். நமக்கு பயிற்சி முறையிலே இவற்றையெல்லாம் நாம் நீக்க வேண்டும். கோபப்படுகிறோம் என்று சொன்னால் கடுஞ்சொல் நமக்கு வருகிறது. சில பேர் கடுமையாக தாக்கவும் தாக்குகிறார்கள். அப்போ கோபத்தினுடைய அளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையாக வேறுபடுது. சில பேர் கோபமாக இருந்தால் பேசவே மாட்டாங்க, பேசாமல் இருந்துருவாங்க. அது ரொம்ப நிம்மதியாக நிம்மதி வீட்டில். அதாவது வேடிக்கையாக சொல்றதெல்லாம் வாழ்க்கையை வச்சு தான் வேடிக்கையாக சொல்கிறாங்க இல்லையா. ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு, கணவன்கிட்ட கூப்பிட்டு, உங்கள் மனைவிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 2 நாளைக்கு பேச வேண்டியதாக இருக்கு, முடியாது, அந்த மேஜர் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. மைனர் ஆப்ரேஷன் 2 நாள் பேச முடியாதுன்னா, அப்படியா சார், அப்படியா, ஐயோ என்ன அப்படின்னு சொல்லாம மேஜராக பண்ணிடுங்க. தமிழ்வாணன் எங்கள் கல்லூரியில் வந்து பேசினார், பச்சைவாஸ் காலேஜ் தனி. அப்போ பேசுகிறார். அப்போ அவர் சொன்னது, நானும் கண்ணதாசனும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க எடுத்த உடனே என்ன, எங்கள் 2 பேருடைய மனைவிக்கும் காது கேட்காதுன்றார். எவ்வளோ பெரிய நானே சொல்லிக்க அந்த மாதிரி பேசாமல் இருப்பாங்க. அதுபோல கோபம் என்று சொன்னால் சில பேர் பேசாமல் இருந்துருவாங்க கோபத்தினால். சில பேர் சில சொற்கள் சொல்லி அமைந்துடுவாங்க. சில பேர் தாக்குகிறார்கள், கோபத்தினால் உடனே தாக்குகிறாங்க. அப்போ இதெல்லாம் கோபத்தினுடைய முறைதானே. இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கலாம். அதாவது பொறாமை என்பதுதான் நமக்கு அடிப்படையான குற்றம்னு சொல்கிறார் இல்லையா வள்ளுவர். இந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் என்று சொன்னது அதான சொல்கிறோம்.
அழுக்கார் என்றால் பொறாமை, அழுக்கார் அவா என்றால் ஆசை. ஒரு பொருள் வேண்டும் என்று ஒரு பொருள் மேலே வைக்கின்ற வேட்கை, அதுதான் அவா. அதனால வருவது வெகுளி, கோபத்தால் வருவது கடுஞ்சொல் என்று சொல்லிட்டு, கடுஞ்சொல் ஏன் வருகிறது என்றால் கோபத்தால் வருகிறது, கோபம் ஏன் வருகிறது என்றால் அவா ஆசையால் வருகிறது, ஆசை அல்லது அவா ஏன் வருகிறது என்றால் அழுக்காறு பொறாமையால் வருகிறது, பொறாமை ஏன் வருகிறது என்றால் வருகிறது. அது என்ன பண்றது? நாம் அது ஒண்ணுமே காரணம் இல்லை. ஏன் வரணும்னு யோசித்து பாருங்க. அதை எழுதுறாங்க. பொறுமை என்பதற்கு எதிர்ப்பறம் தான் பொறாமை. நாம் பொதுவாக பொறாமைன்னு சொல்லிவிடுறோம். பொறுமை, அதற்கு பொறுத்து கொள்ள முடியாதது பொறாமை. அதை பொறாமைன்னு சொல்லாம அழுக்கறுத்தல், அழுக்கராமைன்னு எழுதுறார். திருவள்ளுவருடைய குறளில் அதிகாரம் கூட அழுக்காராமைன்னு தான் இருக்குது. திருக்குறளை பார்த்தீங்கன்னா அழுக்காராமைன்னு இருக்கும். அதுக்கு பரிமேலழகர் கூட அதை அந்த சொல்லுக்கு விளக்கம் தரார். அது எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க என்றால் அழுக்கராமை அதான் இருக்கு. அழுக்கராமை, அழுக்குன்னே சொல்றார். அழுக்கறுத்தல் என்றாலே பொறாமை. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், கொடுப்பது உண்பதும் இன்றி கெடும்ன்றார். அழுக்கராமை என்றால் அழுக்கு நீங்காமைன்னு அர்த்தம். அப்படியே இருந்துட்டு இருக்குது பொறாமை. அது என்ன உரை எழுதுறாங்க? பிறர் ஆக்கம் பொறாமைன்றாங்க. பிறர் ஆக்கம் பொறாமை. அடுத்தவனுக்கு வருகின்ற செல்வம், புகழ், இது போன்ற பதவி இவனை ஒன்றும் பாதிக்கிறது. அவன் தகுதியுடையவனும் அவனை அனுபவிக்கிறான், போகுது. இவனுக்கு என்ன பாதிப்பு? உனக்கு கொடுக்க வேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு கொடுத்தா பரவாயில்ல, உனக்கு அந்த தகுதி இல்லை, எனவே அவனுக்கு கொடுக்குறாங்க. செல்வம் அதுபோல் நல்ல முயற்சி செய்கிறான், செல்வத்தை ஈட்டுகின்ற ஒரு ஆற்றல் அவனுக்கு இருக்குது, வருகிறது. இதில் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யலாம்? பரவாயில்ல, நல்லா இருக்கிறார்ப்பா என்று மனமாற வாழ்த்தணும். பொறாமைப்படாமல் நல்லா இருக்கிறியா, மகிழ்ச்சியா இருக்கப்பா என்று வாழ்த்தணும் அடிப்படையாக. இந்த வாழ்த்தாமல் நாம் பொறாமைப்படுகிறோம். அதுதான் குற்றம் சொல்லி அதைத்தான் மனத்துக்கண் மாசுன்னார். அதை வெளிப்படையாக அங்கே சொன்னது. மனத்துக்கண் மாசு என்பது இந்த அழுக்கிறது பொறாமைதான்ற நமக்கு. அதனால் குற்றங்களை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லா அறநூல்களும் இதை சொல்லுது, பொறாமைப்படக்கூடாது என்று சொன்னால். அதுதான் அடிப்படையான குற்றம், அதை நீங்க வேண்டும். அது இயமம். இயமம் என்றால் நீக்குதல் அர்த்தம். நியமம் என்றால் வரிசைப்படுத்தி நிச்சயமாக இதை செய்ய வேண்டும் என்று வரையறை செய்தல், அதுதான் நமக்கு நியமம். அதனால் உயிர் சார்ந்ததன் வண்ணமாக இருப்பதாலே சான்றோர்களோடு சேர்ந்தால் அவனும் சான்றோன், தகுதி இல்லாதவரோடு சேர்ந்தால் அவன் அதே நிலையிலே போகிறான். அதனால் பாத்திரம் என்றால் அதை சிறந்த பாத்திரமாக வாழ்வது. திருவள்ளுவர் 2-3 இடத்துல ஒன்று சொல்றார். உதாரணம், செல்வம் இருக்கு இல்லையா, பணம் அல்லது செல்வம் இருக்கிற பொருட்செல்வம். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உலன்னு சொன்னார். அது எல்லார்கிட்டையும் இருக்குப்பா, என்ன பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சிறந்ததல்லன்னு அர்த்தம். எல்லாரிடத்திலும் ஒரு செல்வம் போய் சேருகிறது என்று சொன்னால், யார் என்று பார்க்காமல் அவருடைய பண்பு தெரியாமல் போகிறது என்று சொன்னால் அது சிறந்தது அல்ல. அந்த செல்வம் சிறந்தது அல்ல. அடிப்படையாக நீங்க பார்த்தீங்கன்னா பொருட்செல்வம் சிறந்தது அல்ல. வாங்க, அதனால என்ன சொன்னார்? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் ஒரு அழகான உதாரணம் சொன்னார். செல்வம் சிறந்தது தான். பொருட்செல்வத்தினாலே தக்கவரிடத்திலே அந்த பொருள் சேர்ந்தால் உயர்ந்த விஷயங்களை செய்வார்கள், எல்லாருக்கும் உதவியா இருக்கும். அது பண்பிலான இடத்திலே போய்விட்டார், ஈகை திறம் இல்லாதவர்கள், தாமே வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் இவரிடத்து போய் சேர்ந்தால், நல்ல ஓமை சொன்னார், நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பால் நல்ல பால் தான், எந்த பாத்திரத்தை வச்சிருக்கும் என்றால் பொருத்தமில்லாத பாத்திரத்தை வைத்தால் பால் திரிந்து போவதில்லையா என்றார். பொருள் நன்றதாக இருந்தாலும் யாரிடத்திலே போய் சேருகிறது என்பதை வைத்துத்தான் அந்த பொருளுக்கு சிறப்போ
இழிவோ வருகிறது, நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்றுன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், நல்லார்கண்பட்ட வறுமையின் இன்னாதேன்னார். நல்லவளா இருக்கிறாங்களே அவங்களுக்கு வறுமை வரக்கூடாது, நல்லா வாழ வேணும், வளமே வரணும். பார்த்தால் உலகத்தில் அப்படி இல்லை, நல்லவர்கள்லாம் வறுமை கஷ்டப்படுறாங்க. அதை எண்ணுகிறார் வள்ளுவர். நல்லார்கண் வறுமை வரக்கூடாது, வறுமை வந்துடுது. அதை பார்க்கிறவர்கள் நம்மளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதேன்னார். எதுன்னார்? கல்லார்கண் பட்ட திருன்னார். படிக்காதவங்கிட்ட ஒரு செல்வம் இருக்குது, அது அதை விட மோசமானதுன்றார். வறுமை நல்லவர்களுக்கு வருவதே அதுவே கஷ்டம்தான், கொடுமைதான். அந்த கொடுமை காட்டு கொடுமை எது என்று சொன்னால் கல்லார்கண் பட்ட திரு என்று இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் அறநூல்கள் ஒட்டுமொத்தமாக ஒப்புக்கொண்டு சொன்ன செய்திகள். அதெல்லாம் தான் இங்கே சொல்றார். பாத்திரம் என்று சொன்னால் ஒன்றும்மா சொல்கிறேன், நான் என்னென்ன குற்றங்கள் என்றால் அதுவும் அப்படி தானே. புறம் அதை என்ன சொல்கிறார், குணம் குற்றம் என்று இரண்டும் இருக்கும் எல்லாருக்கும். நீ கூட அடுத்தவருடைய குற்றத்தை சொல்லுன்றார். சொல்லு தப்பு கிடையாதுன்றார். அது ரெண்டு விஷயம் சொல்கிறார். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் நோக்கா சொல் அப்படின்றார். ஒருத்தர் கூடவே இருக்கிறான், அவனோட இருந்திருக்கும்போது அவனை பற்றி சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் போன உடனே பேச ஆரம்பிச்சிடுறீங்க. நடக்குது இல்லையா? அது வேடிக்கை சொல்லுவாங்க இல்லையா? 4 பேர் சேர்ந்து பேசியிருந்தாங்களாம். பொதுவாக 5வது ஒருத்தனை பற்றி 4 பேர் பேசியிருந்தாங்களாம். அதில் ஒருத்தர் நினைப்பா நேரமாக நான் போகிறப்பன்னு ஒருத்தன் போனாலாம். போனோம்னா அவனை விட்டுட்டு இவனை பேச, அந்த 3 பேரை இவனை பற்றி பேச ஆரம்பித்தாங்களாம். இன்னொருத்தர் நேரமாக சொல்லிட்டு அவன் போனான். இந்த 2 பேரும் அவனை பற்றி பேச ஆரம்பித்தாங்களாம். 2 பேரும் நேரமாச்சு போகிற மாதிரி பிரிஞ்சா இவன் அவனை பற்றி நினச்சும் போகிறான், அவன் இவனை பற்றி நினச்சும் போகிறான் என்றால் புறங்கூறுதல் என்பது புறம்னா முதுகுன்னு அர்த்தம். முதுகுக்கு பின்னால் சொல்கிற மாதிரி எல்லாம் தப்பு இல்லையா என்கிறார். இன்னொன்று புறம் என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கியது இல்லையா? வேண்டாம் என்று ஒதுக்கியது, புறத்தில் தள்ளியது. சான்றோர்களெல்லாம் இது புறம் கூறுது, புறத்தில் தள்ள வேண்டியதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிய அந்த சொல்லெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு இவன் புறங்கூறுதுன்னு சொன்னா எப்படி என்று அது குற்றம்ன்றார். அது கண்ணின்று சொல், குற்றம் என்றால் சொல், நேராக சொல். நேராக சொன்னால் குற்றத்தை சொல்லலான்றார், தப்பு கிடையாது. நாம் எடுத்துக்கிற எப்படியா எடுத்துக்கிட்டோம். நீ குற்றம்லாம் அவன்கிட்ட சொல்லு, பின்னால் சொல்லாதன்றார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார். இப்படி சொல்லுகிற பொழுது முன்னின்று பின்னோக்கா சொல்லணும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதனால் உனக்கு பின்னால் ஒரு பாவம் சேருன்றார். புறங்கூற சொன்னால் பாவம் உனக்கு அது அறவழியில் இல்லாமல் செல்கிறாய் அல்லவா என்பதனாலே உனக்கு பாவம் சேரும் என்று பின்னோக்கா சொல், பின்ன என்ன விளையுமோ என்று எண்ணாமல் சொல்லுகிறாய் அல்லவா என்று வருது. அது கேளாம் புறம்ன்றது நமக்கு புறச்சமயத்தில் சிவஞானபுரத்தில் வருகின்ற பொழுது ஏதாவது சொல்லியும் போகலாம் நமக்குன்னா அதை பற்றி அவர் சொல்கிறார். அது அவையடக்கத்தை சொல்கிற பொழுது நயமாக சொல்கிறார். மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்களோன்னு நினைக்க வேண்டியதில்லை. அவனா நமக்கு புறமாக இருக்கிறான், கருத்தே நம்மக்கிட்ட வரல, அவன் எதனா சொல்லியும் போகிறான், அதை பற்றி கவலைப்படாத, கேளாம் புறம் என்று சொன்னார். வயிறு ரத்ன சபாரி அவர்கள் அது ஒரு விளக்கம் கொடுத்துருவார். வேறு மாதிரி அவர் சொல்கிற விளக்கம் கேள் ஆம் என்று பிரிப்பார். அது அவங்களாம் நமக்கு உறவுன்னுவார். ஏன்னா அவன்லாம் அப்படி சொல்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம், ஒழுங்காக சிந்திக்கிறோம். அதை விட இல்லையா சொல்ல தப்பு, நான் ஒரு தப்பாக சொன்னால் வேற சிந்திப்பார் இல்லையா? சார் சொல்கிறா அது பொருத்தம் இல்லைப்பா, இல்லை அவன் சிந்திக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம இன்னும் சித்தாந்தத்தை சிந்திக்க வைக்கிறான் இல்லையா அவன்லாம். எனவே அவன்லாம் நமக்கு உறவுக்காரன், வேடிக்கை நயமாக சொல்லுவார் கேளாம்னு. அதனால் புறம் கூறுதல் கூடாது என்பதை ஒரு அறமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும். அதனால் பாத்திரம் என்று சொல்லிட்டு அபாத்திரம், பொருத்தம் இல்லாதவர்கள் யார் என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதில் கோல வரட்டை குறிந்து குலகிட்டு பாலை கறந்து பருகுவதே ஒக்கும் சீலமும் நோன்பும் இல்லாதவருக்கு ஈந்து அது காலம் கழிந்த பயிராகுவேன்னார். 2 உதாரணம் சொல்றாரு. 2 உதாரணம் சொல்லியிருக்கிறார். சிவநெறியிலே ஒழுகாடவர்கள் சீலம் என்று ஒரு வார்த்தை சொல்றார். சிவஞான சித்தியாரில் சீலமோ காண்பரிதுன்றார். மற்ற உலகத்தை இருக்கின்ற பொருள்களைப் போல பெருமானுடைய சீலத்தை சொல்வதற்கு அரிதுன்றார். அந்த சீலம் என்பதற்கு சிவஞான முனிவர்
ஒழுக்கம்னு எழுதல, இயல்புன்னு எழுதுறார். சீலம் என்பது இயல்புன்றார். ஏன்னா அந்த சீலம் என்பது நமக்கெல்லாம் அறநூல்களாலே வருவது. நாம் எது ஒழுக்கம் என்று நமக்கு தெரியாது. குழந்தை இடத்திலிருந்து நாம் சொல்ல பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது என்றெல்லாம் அந்த சீலம் அல்லது ஒழுக்கத்தை நாம் சொல்லுகிறோம். அதனால் அதை கற்றுக்கொண்டு தவறாக நினைக்குது. ஆனால் பெருமானை யாரு சொல்றது? அவனே இயல்பாக இருக்கிறான், அவனே அந்த சீலத்தோடு இருக்கிறான் என்பதனால ஒழுக்கமுடையவனாக இருக்கிறான் என்பதாலே இந்த சீலம் என்பதை இயல்புன்றார். அதனால தவநெறியிலே இருக்கின்றவர்கள், சிவநெறியிலே இருக்கின்றவர்களுக்கு சீலம் எது என்று சொன்னால் அறநூல்கள் விதித்த அவற்றையெல்லாம் செய்வதும் விலக்கியன ஒழிதலும், அதுதான் சீலம். அந்த சீலம் இல்லாமல் இருந்தால் சீலமற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற தொண்டு அல்லது பணிவிடை எது போல என்பதற்கு இங்கு சொல்றார். கோல வரட்டை குனிந்துனர். வரட்டு என்றால், வரல் என்றால் வறண்டு போதல். அது பால் என்று வந்ததால வரட்டு பசு, அது பால் மறந்த ஒரு பசு, கறவை மாடு அல்லது கறவா மாடு அது. எனவே அந்த கறவை மாட்டை கறந்தால் பால் வரும், ஆனால் வரட்டு பசுன்றார். பால் வற்றி போயிருக்கின்ற பசு. அந்த கோல வரட்டை, வரட்டைன்னா வரட்டு பசுவை குனிந்து குளகு இட்டுனார். பொதுவாக குளகு என்று சொன்னால் விலங்குகளுக்கு போடுகின்ற தீனிதான், தீனிதான் மாட்டு தீவனம் சொல்கிறோமா, அந்த மாதிரி தான். இருந்தாலும் குளகு என்பதை பெரும்பாலும் யானைக்கு சொல்லுவாங்க. யானைக்கு போடுகின்ற தீனிக்கு தான் குளகுன்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே விலங்குகளுக்கு போடுகின்ற இறை என்கிற பொழுது குளகுன்னு பொது சொல்லால சொல்றார் திருமூலர். குளகு இட்டு என்றால் வரட்டு பசு, பால் கறக்காத ஒரு பசுவுக்கு நாம் இதோடு புல்ல போடுறோம், தவிடெல்லாம் வைக்கிறோம். வைத்தாலும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கும். நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் வச்சுட்டு பால் கறக்கலான்னு போனால் அது என்ன பண்ணும்? ஒன்று காலால் உதைக்கும் முதல்ல, அது ஒரு விஷயம், அதையும் வாங்கிக்கணும். பாலை கறந்து பருகுவது, அதை பருகலாமான்னு, பருக முடியுமா என்றால் அது பாலே கறக்கலை, அதை எப்படி நீ கறப்பது? கறப்பதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து போகணும், பாத்திரத்தை கொண்டு வந்து எடுத்து குடிக்கணுமே, இதெல்லாம் முடியுமா என்றால் முடியாதல்லவான்ட்டார். பாலை கறந்து பருகுவதே ஒக்கும் யாருக்கு என்று சொன்னால் சீலமும் நோன்பும் இல்லாதவருக்கு. நீ ஒரு பணிவிடை செய்கிறாய் அல்லது ஏதாவது பொருள் தந்து அவனுக்கு காணிக்கை தருகிறாய் என்றால் சீலமில்லாதவர்கள், நோன்பில்லாதவர்கள், விரதம் நோன்பில்லாதவர்கள் இவளுக்கு தருவது பயனில்லை அல்லவா? அதுபோல் என்றார். அது போதாமல் ஒரு உதாரணத்தை சேர்த்து சொல்றார். அது காலம் கழிந்த பயிர்ன்றார். காலம் கழிந்த பயிராகும். காலத்திலே பருவத்தே பயிர் செய்து சொன்னாங்க. காலம் கடந்து செய்தால் அந்த பயிர் சரியா வராது, பலமாக வராது. அதனால காலம் கழிந்த பயிருக்கு பயன் அல்ல அல்லவா என்றால் காலம் கழிந்து விதைத்தல்னு அர்த்தம். அது விதைத்தல் தான். காலங்கழிந்து போய் அந்த விதை விதைத்தால் பயிர் ஆகாது, பயிராகும். அதான் காலம் கழிந்த பயிராகுமே. அதான் அதுக்கு அப்பா உரை எழுதுறாங்க. வேட மாத்திரம் உரையோர் வரட்டு பசுவை போலன்னு. கறவை மாட்டுக்கும் கறவாத மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. பார்த்தா ஒன்றா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுபோல அந்த சீலம் இல்லாதவர்கள் வேடம் மட்டும் அழகாக தரிச்சுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் வேடம் இப்பெல்லாம் அதிகமாக தரிச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்கள் அதாவது என்னுடைய கலை ஐயாக்கெல்லாம் தெரியும். நாங்கள்லாம் அதிகமாக போட்டால் உத்ராட்சம் இப்படி போட்டு விட்டு தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இப்போ உத்ராட்சம் இவ்வளோ தூரம் போட்டிருக்கிறாங்க, தலை மறைஞ்சு போகுது, இவ்வளோ தூரத்துக்கும் போட்டுக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரியணுமா? அவர் போட்டுக்கிற உத்ராட்சம் தெரியும். இதெல்லாம் அவர்களே உண்டாக்கி கொள்றது இல்லையா? அடிப்படையாக உத்ராட்சம் ஒரு சின்னம், பெருமாளுடைய சின்னம், அது அணியணும், அதுதான் அடிப்படை. சிவசின்னம் என்றால் திருநீர் அணியும், அவ்வளோதானே. அதை வந்து எல்லாருக்கும் தெரியும்படியாக நீ அணிவதும் அதை காட்டிக்கொள்வதும் இருக்குல்ல, அது வேடம்ட்டார், வேடமாத்திரம்னார். அதான் அது அதுக்கெல்லாம் சொல்லி யார் யாருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நாம கூட இப்போ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்பெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் உண்டுன்னு சொல்கிறாங்க, இருக்குது. நம்ம நீங்கள் சிவ வேடத்தை பற்றி திருமந்திரத்தில் வருகின்ற யார் யாருக்கு எப்படிலாம் அந்த வேடம் இருக்க வேண்டும்னு வருது சொல்கிறாங்க.
இப்போ எல்லாம் இங்கே எங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க, எங்கே போட்டுக்கிறாங்க, எங்கெல்லாம் போட முடியுமோ அங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் ஏன்னா அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா கிட்ட கற்றுட்டு தான், வேற ஒன்றும் பண்ண. அவங்க சொல்லாமல் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மெய்கண்டார் கழகம் நிறுவிய நம்முடைய திருஞான சம்பந்த முதலியார் அவங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் மெய்கண்டான், எனக்கு மெய்கண்டான் நினைவில்லை, அவர் எனக்கு அப்போவே பெரியவர். மெய்கண்டான் உங்களுக்கு உங்கள் கிளாஸ்மேட்டார்கள், அவர் ரொம்ப பெரியவர். அப்போது எனக்கு அது அவர் ஞாபகம் எனக்கு இல்லை. அருள்நந்தி உமாபதிலாம் நாங்களாம் எல்லாம் ஒன்றா படித்தோம், ஒன்றா தெரியும். அப்புறம் கூட இருந்த தடியினால் எல்லாம் அவங்கெல்லாம் இங்கே உத்ராட்சம் போட்டு கட்டிப்பாங்க. நான் ஒரு முறை அதை கேட்டிருக்கிறேன். உமாவதிலாம் கட்டிட்டு இருக்காங்கப்பா, எனக்கு உத்ராட்சம் நான் கட்டிக்கணும் அப்படின்னு. கட்டிக்கணும்டா அப்படின்ட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். வேற கட்டக்கூடாதுன்னு சொல்லலை, கட்டிக்கணும்னு சொல்லலை, கட்டிக்கணும்டா அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது அவளுக்கு உடன்பாடு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. நான் இப்போ தவறாக நினைக்காதீங்க. அவங்க என்ன நினச்சாங்க, இதெல்லாம் இந்த கட்டிக்கிட்டு எங்கே வேணாலும் சுற்றுவீங்க, எல்லாம் வேண்டாம் அப்படின்னு, அந்த வயசில் வேண்டாம் என்று பக்குவம் இல்லாமல் கட்டக்கூடாது என்பது ஒன்று. நமக்கு அந்த இப்போ பஞ்சாட்சரம் சொல்கிற பொழுது கூட என்னை கேட்குறாங்க, நம்ம சூக்கு பஞ்சாட்சரம் சொல்லலாமா, தூள பஞ்சாட்சரம் சொல்லலாமா, இல்லை முத்தி பஞ்சாட்சரம் சொல்லலாமான்னு கேட்டால், சொல்லலாமன்னா சொல்லலாம், உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? முதல்ல தூள பஞ்சாட்சரம் என்று சொன்னால் என்ன நிலை என்று திருமலர் பின்னால் எழுதுகிறார். 9ஆம் தந்திரம் அல்லது 8ஆம், சரியான நினைவில் எனக்கு, 9ஆம் தந்திரம் எழுதுகிறார். தசகாரியத்தையும் பஞ்சாட்சரத்தையும் இணைத்து எழுதுகிறார். தசகாரியத்தில் தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தெரிந்த பின்னால் ஆன்மரூபம் தெரிந்தால் தூள பஞ்சாட்சரம்ன்றார். இது தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம்னா என்னன்னு கேட்கணும்ல முதல்ல. ஸ்தூல பஞ்சாட்சரம் தெரிஞ்சு போச்சு சொல்கிறேன்னு நாம் என்ன பதில் சொல்லணும்? தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் முடிஞ்சு ஆன்ம ரூபம் தெரியும் போது ஸ்தூல பஞ்சாட்சரம்னு பதில் சொல்லிட்டு வந்துடணும். அந்த தலை பிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. எது ஸ்தூல பஞ்சாட்சரம் எப்போ சொல்கிறது? அதற்கு பின்னாலே ஆன்ம சுத்தி வருகின்ற போது சூக்கு பஞ்சாட்சரம் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் சிவயோகம் சிவபோகம் என்று மகாகாரண முறையில் நமக்கு சொல்கிறார். எப்பொழுது சொல்ல வேண்டும் என்பது தசகாரியத்தில் வந்து நீங்கள் ஆன்ம சுத்தி வந்து தத்துவ சுத்தி வந்து ஆன்ம சுத்தி வந்து சிவ தரிசனம் வந்து அப்புறம் சிவயோகம் சிவபோகம் என்று வருகின்ற பொழுது இத்தனை ஸ்டேஜ் உங்களுக்கு இருக்குது. அப்போ தான் அந்த 5 பஞ்சாட்சரத்தை அப்போ எப்படி சொல்ல வேண்டும்னு விதிக்கிறார். நான் தூள பஞ்சாட்சரம் சொல்லாமன்னா நம்முடைய நித்யானந்த சார் இருந்தாங்களே, அவர் கேட்டாங்களா ஒருத்தர், ஐயா உங்களுக்கு இருவினை இப்போ வந்துடுச்சான்னு கேட்டாங்களாம். இது என்ன இருவினை இப்போ வந்துடுச்சான்னு கேட்டேன்னு வீட்டில் கேஸ் வந்து தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஆர்டர் பண்ணியா வருது. அது இருவரை வெப்பு என்பது இயல்பாக எப்பொழுது ஒன்று வரலாம். அதனால தான் சத்து நிபாதம் நான் அருள் வருதல் கூட சொல்ல, அருள் வீழ்ச்சி நான் மேலேருந்து விழுவது போல நான். அந்த அருள் வீழ்ந்த உடனே திடும் என்று விழுந்த உடனே ஒரு அது காக்கைக்கு இடையிலே உதாரணம் சொல்றாங்க. காக்கை கூட்டத்திற்கு நடுவிலே ஒரு கல் விழுந்தால் காக்கை பறந்து போதில்லையா திடீர்னு, அது என்னன்னு கூட பார்க்காது, என்னமோ விழுந்துடான்னு போகுது இல்லையா? அதே போல அருள் வீழ்ச்சி வந்தால் நம்மை சார்ந்திருக்கிற அத்தனையும் பறந்து போன்ற ஒன்றும் இருக்கா. உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன்லாம் அவர் ஏன் பாடுறார்? நாம கூட சொல்லலாம், அந்த பாட்டோடு சொல்லாமே தவிர கூட்டத்தோடு சேர்ந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்பா சித்தப்பா மாம மச்சாலாம் வச்சுக்கிட்டு உற்றாரை அப்படின்னா அவர்கள் அருள்வெளியில் போகிற பொழுது அது திடீரென்று வருகின்ற ஒரு எண்ணம், திடீர் வீழ்ச்சி போல அவர்கள் வந்த உடனே அருள் வீழ்ச்சின்றாங்க. அதெல்லாம் அந்த நிலையில் எப்படியெல்லாம் பஞ்சாட்சரத்தை சொல்லலான்னு அந்த நிலைக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, அதை எப்போ ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் சொல்லிக்கிறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கு நாம் பெரிய கஷ்டமாக போச்சு. அதை அண்ணா சச்சிதானந்த அவங்க காலத்தில் படிக்கிற பொழுது அவங்களாம் என்ன பண்ணாங்க, கவிதை மன்றம் ஒன்று ஆரம்பித்தாங்க. இங்கே பச்சைபாஸ் ஹைஸ்கூலில் தான் ஆரம்பித்தாங்க. சச்சிதானந்த ஞாபகம் இருக்கும். நான் இவரா இல்லை நம்ம கிருஷ்ணன் காலேஜ் இருந்தார், அவர் தானே அவங்க மாணவர் நண்பர் உங்களுக்கு ஆங்கிலம் இல்லை வல்லமேங்கல்பதி அப்போ இருந்தார். அப்புறம் மாணிக்கம் வேத்திய மாணிக்கம் இருந்தார். கூடவே ஒரு நண்பர் அந்த பின்னால் கிறிஸ்டின் காலேஜில் ஒரு மாணவராக இருந்த டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. இவங்களாம் தான் ஆரம்பித்தாங்க. நல்ல மைக்கேல் ஃபேரடே அவர் தான் இவங்கெல்லாம் ஆரம்பித்தாங்க. அப்போது நல்ல விஷயந்தான் புதுக்கவிதை ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் புதுக்கவிதை என்றாலே பல விஷயங்கள் அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்போ தான் வருது, அந்த புதுக்கவிதை அப்போ தான் வருகின்றது. அந்த நேரத்துக்கு இவங்கெல்லாம் ஒரு மன்றம் ஆரம்பித்து அவங்க செய்தாங்க.
அந்த புதுக்கவி நிறைய அப்புறம் வர ஆரம்பிச்சு, எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டான். புதுக்கவி எவன் பண்ணாலும் எழுத ஆரம்பிச்சான். பேனா எடுத்து எழுத தெரிஞ்சவங்க எழுத ஆரம்பிச்சிட்டான். அதை மேத்தா தான் சொன்னார், விளக்கம் கொடுத்தார். என்ன சொன்னார்? பண்டிதர்களிடையே இந்த புதுக்கவிதையை நாங்கள் அறிமுகப்படுத்தி இதை பிரபலப்படுத்தணும்னு நினைச்சோம். இப்போ என்ன ஆகி போச்சு, அந்த புதுக்கவிதையை காப்பாற்ற வேண்டியதாக போச்சு. ஏனென்றால் அவன் எழுத ஆரம்பிச்சிட்டான். எது புதுக்கவிதைன்னு தெரியாமல் எல்லாம் எழுத ஆரம்பிச்சு, நான் தான் எழுதுறேன்னு சொன்னான். இலக்கணம் மரபு என்ற இலக்கணம் இல்லையே தவிர அது ஒரு கவிதை, அது ஆழமான கவிதையாக இருக்கணும், அப்போ தான் நிலைக்கும். கண்டதெல்லாம் எழுதுனா கவிதையான அவர் சொன்னார், காப்பாற்ற வேண்டும்னார். அதுபோல் இப்போ சைவம் பரப்ப வேண்டும் சொல்லிட்டு இப்போ என்ன ஆகி போச்சு, சைவத்தை இப்போ காப்பாற்ற வேண்டியதாக போச்சு. இப்போ இல்லையா இல்லையா இல்லை. இப்போ வருவதுக்கு முன்னாடி நம்ம திருஞானம் ஓதுவார், ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். இங்கே சொல்ல முடியாது அந்த விஷயத்தை. ஃபோனில் அவர் போகும்போது ஒரு விஷயம் சொன்னார். ஐயா ஃபோனில் இருக்கீங்களா, நான் ஓயா சொல்லாமல் ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறார். நமக்கு சைவம் எங்கே போகுதுன்னு தெரியல, அதுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத செய்திகள்லாம் கூட நமக்கு சைவத்தை சார்ந்தவர்களாலே வருகுதுன்னு பார்க்குறோம். அதுக்காக நான் சொல்கிறேன் அடிப்படையாக. அதனால் அன்றைக்கே நம்முடைய திருமூலர் பாத்திரம் அபாத்திரம் என்று சொன்னார். சீலம் இல்லாதவர்களுக்கு இங்கே வேலை இல்லை என்று இங்கே வைக்கணும். இருந்தால் எது போல என்றால் காலம் கழிந்த பயிர் போல உங்களுக்கு பயன் கிடையாதுன்னு சொன்னார். அதுதான் வேட மாத்திரம் உடையவர் வரட்டு பசுவை போலன்னார். பசு போல இருக்கிறாங்க, சிவனடியார் போல தோன்றுகிறாளே தவிர அவர் சிவனடியார்கள் அல்ல. வேடத்தை கொடுக்க அணிங்கிறார்களே தவிர வேடத்திற்குள்ள மதிப்பை அவர்கள் கொடுக்கவில்லை அப்படின்றார். பசுவினது வரட்டுத்தன்மையை அறிவதை விட காலத்தை அறிதல் அரிதாதலால் இன்னொரு உமை கூறப்பட்டதுன்னு 2 சொன்னார். 2 உமை ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னார். அவர் ஏன் சொல்கிறாருன்னு அப்பா எழுதுறாங்க. வரட்டு பசு என்று தெரிந்து கொள்ளலாம், நம்ம இது கறக்காத பசு என்று தெரிஞ்சுக்கலாம், அது சுலபம்தான். ஆனால் சிவனடியார் என்பது எப்படி தெரிஞ்சுக்கிறது, போலி சிவனடியார் எப்படி தெரிஞ்சுக்கிறது, பழகி பார்த்து கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாவற்றையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் போன இருப்பாடு இவங்ககிட்ட போய் கொடுத்துட்டவே என்று பின்னால் யோசிப்போம். காலம் நமக்கு உடனே துணை செய்யலை. அடுத்து சொன்னார், பயிர் விதைத்து விட்டால் உடனே முளைக்காதது, ஏன்னா காலத்தை கடக்குது இல்லையா. காலவில் காத்து இருக்கணும். என்ன 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு முளைக்கலையே என்றால் நம்ம தப்பாக விதைச்சிட்டோம், காலம் கடந்து பயிர் செய்து விட்டோம் என்று பின்னால் தான் தெரியும். அப்போ காலம் கடந்த பின்னால் தான் அந்த விதை பற்றி தெரியுது இல்லையா, பயிரை பற்றி. அதுபோல் சிவனடியார் என்று சொன்னால் சில சமயம் வரட்டு பசு போல தெரியலாம், அது தெரியாது. காலங்கடந்த பயிர் போல காலங்கடந்த பின்னால் தான் இவெல்லாம் மோசமானவன் என்று தெரியும் என்றுதான் குருஞான சம்பந்தர் சொல்றார். திருமூலர் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் அப்படின்னு சொன்னார். இங்க எப்படி பாத்திரம் அபாத்திரம் சொல்லுகிறாரோ அதுபோல அங்க சொல்றார். குரு என்றால் சர்க்குரு அசர்குரு என்று அங்கே எழுதுறார். அங்கே பார்த்து அங்கேயும் கூட இப்பெல்லாம் இருக்கிறாங்க என்று சொல்றார். அதனால காலம்தான் இதை காப்பாற்ற வேண்டும் என்று 2 உமையாக சொன்னார் என்று வரட்டு பசு மொழியாக சொல்லி காலம் கழிந்த பயிர் என்று அதையும் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அது அவர் சொல்றது, அதாவது வேட நெறிநில்லார் வேடம் பூண்டு என் பயன் என்று சொல்லிட்டு வேட நெறி நிற்கும்படியாக அரசன் செய்ய வேண்டும் அப்படின்றார். அது அப்பா அதுக்கு வேறு மாதிரி எழுதுறாங்க. ஏன்னா முதல்ல படித்த போது ஏதோ ஒரு பழைய உரையில் எப்படி அவங்க கேட்டாங்கன்னா, இந்த வேடத்தில் போலி வேடதாரெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவன்லாம் அரசை என்ன பண்ணான், கூட்டு போய் கொண்டு விடுன்றார். தலையை வெட்டி விடு, இவெல்லாம் எதுக்கு இருக்கிறது என்பது போல் அந்த வேட நெறி என்று அந்த பாட்டுக்கு அப்படி அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அப்படி கடுமையாக அவர் அப்படி சொல்லலை. அது வீர சைவத்தில் அது உண்டு. வீர சைவத்தில் சைவத்தை படித்தான் என்று சொன்னால் வெட்டிவிடுன்றாங்க. அது வீர சைவம் பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அது கர்நாடகத்தில் அப்படி இருக்குது. அந்த எப்பவுமே நீங்கள் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லும் சாதாரணமாக துர்க்கை என்று சொன்னால் காடுகளால் காட்டில் இரவு தான் கொற்றவை தான். ஆனால் இங்கே இருக்கிற துர்க்கை எல்லாம் சாத்வீகமாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா காலின் நாக்கை நீட்டிடுவாங்க. முதல்ல நாக்கை நீட்டிட்டு பயமுறுத்தி கண்ணை வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி உருத்திர கோலம் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இங்கே அது கிடையாது. அதுபோல் எல்லாவற்றையும் சாத்வீக முறையில் தான் நாம் சொல்லி பழக்கமே தவிர சைவம் என்றால் அன்புதானே முதல்ல. அவனை மாற்று, அதான் சொல்ல வேட நெறிநில்லாரை வேட நெறி செய்தால் ஒரு அரசன் கண்டுபிடிக்கணும். முதல்ல இது மாதிரி போலித்தனமாக பண்ணாதீங்கப்பா என்று அவனுக்கு அறவுரை சொல்லி
ஒன்று இந்த வேடத்தை கழிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கும். துறையா நீ வேடம் போட்டிருக்க இல்லையா, உன்னால முடியல, எனவே கல்யாணம் பண்ணிக்கும். இல்லை என்றால் துறவையா இருக்காது, இல்லறத்துக்கு வந்துடு, துறவை என்ற வேஷம் போடாது என்று அவனுக்கு இதோபதேசம் செய்து செய்யணும். அப்போ அவன் யோசிப்பான், இல்லையா நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வேட நெறிப்படி இரு என்று அவனை வேட நெறிப்படுத்த வேண்டும். அவன் என்ன வேடம் அணிந்து கொண்டிருக்கிறானோ அந்த நெறியிலே வாழும்படியாக செய்யணும். அப்படிதான் திருமூலர் அந்த கருத்தான் சொல்றார். அப்படி செய்தால் போலித்துறவைகள் எல்லாம் உண்மை துறவையாக ஆக்கினால் வீடு அதுவாகவே என்றார். நீ வீடு அரசனுக்கு வேற வீடே கிடையாது, அதுவே வீடு அதுன்னார். அதுவே உனக்கு திருவடி பேரு போல சிவப்பேரு என்று அவங்க எழுதுறாங்க. சொன்னா எத்தனை இப்போ பல்லவர் காலத்திலேயே சொல்ற பொழுது நம்ம மதம் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம சொல்றோம். அந்த நரசிம்ம பல்லவன் காலத்தில் அந்த மத்த விலாச பிரகசனம் நம்ம எழுதலாம். அந்த நாடகத்தில் காஞ்சிபுரத்திலே போலியாக இருக்கின்ற பௌத்த துறவிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று அவன் கேலி பண்ணி எழுதுறான் மத்த விலாச பிரகடனத்தில். அதே போல சமணர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களிடத்தை குற்றம் இருக்கிறது என்று கேலி செய்கிறான். எல்லாம் பார்க்கிறோம், அதில் மத்த விலாச பிரகடனத்தில் வருகின்றது நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்பொழுதே அந்த போலித்தனம் இருந்திருக்குது, எப்பொழுது மக்கள் இருந்தார்களோ அப்பொழுதே அந்த குற்றம் இருந்திருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன இந்த காலத்தில் அந்த காலத்தில் குறைந்திருக்கலாமே தவிர அதிகமாக இல்லை என்று அதெல்லாம் நமக்கு சொல்லுகிறார்ன்றதுனால வைக்கிறோம். அது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ராசமாணிக்கனார் சேக்கிழாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர். அவர் சைவத்தை செய்தது அவர் சேக்கிழார் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதில் நாவுக்கரசர் சமணத்தை விட்டு வந்துட்டார் இல்லையா, வந்தவுடனே அவரை பிடிச்சு வான்னு சொல்கிறான் அரசன். பொருள் கொண்டு விடாதுன்னு ஒரு வார்த்தை வருது. பொருள் கொண்டு விடாது பிடிச்சிட்டு வந்து இது அவர் சரியா பார்த்தாரா இல்லையா நம்முடைய ராசமாணிக்கனார், நல்லா ஆராய்ச்சி பண்றவர் தான். அவர் என்ன செய்தார், அந்த நிறைய மருந்து இன்னைக்கு நிறைய டீ, அங்கே எங்கேயே ஒரு 3 டீ ஒரு டீ. நான் ஒரு கஷாயம் தான் நினைச்சேன். அது இல்லை, தொண்டைக்கு நல்லா இருக்குமே, அந்த மாதிரி கொடுத்தாராங்க. சரி விடு. அது என்ன பண்ணார், சேக்கிழார் வந்து பல்லவருடைய காலத்தில் பொருள் கொண்டு விடாதுன்னு இருந்தனால அப்பவே லஞ்சம் இருந்துன்னு எழுத்தார். அரசாங்கத்தில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அந்த காலத்தில். தைரியமாக சேக்கிழார் பாடுறான்னு இருக்கு. என்ன காலம் என்றால் மத்த விலாச பிரகடனத்தில் இப்படி இருக்கின்றது என்று போலியாக இருக்கிற அதிகாரிகளாக இருக்கிறாங்க என்று அதில் வருது. அதனால் தைரியமாக சேக்கிழார் எழுதுகிறார். அங்கே எழுதியிருக்கார், அவருடைய ஆராய்ச்சியில் அப்படி எழுதியிருக்கிறார். அப்படி அல்ல, அங்கே அவர் நித்யானந்த சார் தான் அந்த விஷயத்தை சொன்னார். என்னை கேட்டார் முதல்ல, இது மாதிரி ராசமாணிக்க அப்படி தாங்க எழுதியிருக்காரு அப்படின்னு. அதான் அதுதான் உங்களை கேட்டேன் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் அந்த பகுதியை படித்து பாருங்கன்னு படித்தா அமைச்சர்களிடத்து சொல்கிறாங்க, அதிகாரிகிட்ட சொல்லலை. அந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சொல்கிறாங்க, ஒரு சேக்கிழார் அந்த பெயரை சொல்லலை, தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து சொல்கிறான். அமைச்சர்களை பார்த்து சொன்னால் அவங்களாம் அறிவாளிகள். அமைச்சர் லெவலில் அன்றைக்கி லஞ்சம் கிடையாது, அதுக்கு அப்படி இல்லை, சாதாரண கீழ்மட்டத்தில் இருக்குது. அதுதான் மத்த விலாச பிரகசனம் எழுதுகிறான். அமைச்சர்கள் சரியாக இருந்திருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள்லாம் படித்தவங்க இல்லையா, நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், தம்முடைய சைவத்தை பற்றி பிரமாணம் சொல்ல ஆரம்பிச்சுடுவார். அந்த தத்துவத்தெல்லாம் சொல்லிட்டால் அந்த பொருள் கொண்டு விடாது வாங்கன்ற, அந்த பொருளை நீங்கள் கொண்டு கொள்ள நல்லா தான் சொல்கிறார் இல்லையா, நீ போய் சேர்ந்துடாது அவங்க இல்லையா என்று சமணத்தை குறையாக சொல்லி சைவத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லுவார் அவர். ஏன்னா அங்கே தானே போயிருக்கிறாரு. அப்படி சொல்லுகின்ற அந்த தத்துவ வார்த்தைகள் போதனையெல்லாம் கேட்டுவிட்டு விட்டுட்டு வந்துடாதீங்க. தான் பொருள் கொண்டு விடாது, அவர் சொன்ன அந்த மெய்ப்பொருளை கண்டு நீங்கள் வராதிங்க என்று தான் அதில் வருகின்றதுன்னு அமைச்சருக்கு சொன்னதால அந்த அர்த்தத்தை அவர் எழுதுகிறார்னு நம்ம பார்க்கணும். அதுபோல் இந்த அபாத்திரம் என்பது அப்படி நமக்கு இருக்குதுன்றார். அதனால அடுத்த பாட்டு, ஈவது யோக இயம நியமங்கள் சார்வது அறிந்து அன்பு தங்கும் அவர்க்கு அன்றி ஆவது அறிந்து அன்பு தங்காதவர்களுக்கு ஈவ பெரும்பிழை என்று கொள்ளீர் அப்படின்னார். ஒரு குறிப்பங்க சொல்றார். அபாத்திரம் என்று சொல்ற பொழுது
ஈவது யாருக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் யோக இயம நியமங்கள். யோகத்திலே முதல் படி இயமம் நியமம். அஷ்டாங்க யோகம் நமக்கு தெரியும், இயமம் நியமம், அதுக்கடுத்து ஆசனம், அதுக்கடுத்து பிராணாயாமம். இதுவரையில் நமக்கு உடல் சம்பந்தப்பட்டதுன்றாங்க. அதற்கு மேற்பட்டு பிரத்யாகாரம், தாரணை, தியானம், இது மனம் சம்பந்தப்பட்டதுன்றாங்க. சமாதி என்பது அறிவு சம்பந்தப்பட்டது என்று அந்த 8 உறுப்புகளை இப்படி பிரிக்கிறாங்க. இயமம் நியமம் ஆசனம் எல்லாம் உடம்புக்கு தான். அது ஒரு வகையான யோகம். உட்காருகிற பொழுது பத்மாசனத்தில் உட்காருதல் என்பது யோகம். இதுபோல நாற்காலியில் உட்காரக்கூடாது என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் மருத்துவர்கள். கால் அந்த முட்டி வலிக்குதுன்றோம் இல்லையா, அதெல்லாம் இந்த காலை தொங்க போறதான்றாங்க. தொங்க போடாமல் மடித்து வச்சிருந்தா ரொம்ப நல்லதுன்றாங்க அடிப்படையாக. அதனால் அடுத்த வாரத்திலிருந்து என்ன பண்ணுங்க, சேர்லாம் எடுத்துருங்க, நாம கீழே உட்காந்துருவோம். அது ஒரு வேற ஆசனம் தான். திருவான்மையூர் நீங்கள் இப்போ தான் சேர் போட்டாங்க. திருவான்மையூரில் ஒரு ஓதுவார் இருந்தார், ராஜரத்ன ஓதுவார் இருந்தார். இப்போ பாவம் இறந்துட்டார். அவர் ஆக்சிடென்ட் இறந்துட்டார். அவர்கிட்ட தலைகீழாக நின்னாங்க அந்த ஈவோலாம். தேவாசிரிய மண்டபத்தில் பல பேர் வந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க. வயசாகி போச்சு, கால் மடிக்க முடியாதுங்க, சேர் போடுங்கய்யா. இல்லை வெளியில் வாங்க, நான் சேர் போட்டுறேன். அது மட்டும் இல்லை, சைவத்தை கீழே உட்கார்ந்தான் கேட்கணையா, சேர் போட்டு என்ன உட்காருது அப்படின்னுவார். அப்படிதான் இருந்தார். கடைசியில் அப்படிதான் இருந்தார். ஆமாம், வெளிதான் இருப்பா. வெளியே என்ன முடியாது, இடமும் சின்ன இடம், உட்காரம்னா உட்கார முடியாது, வெளியே தான் உட்காந்துருவாங்க. வெளியில் எப்படி வேணாங்க, அதை வேணால் போட்டுருவார் அவர். அதெல்லாம் இந்த ட்ரெஸ் கோடு கூட உண்டுங்க. ட்ரெஸ் கோடு, அதாவது இந்த பெண்கள் இருந்து சொன்னால் இந்த சுடிதார்லாம் போட்டு வரக்கூடாது. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா நமக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க, கனடாவிலேருந்து. வெளியே போட்டார். யாருன்னே தெரியாது, எனக்கும் தெரியாது. என்னுடைய பேரை பார்த்து எனக்கு தெரியும், வந்து பார்க்கணும் வந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. வந்தவங்க வெளியே போட்டாங்க. அந்த அம்மா அவங்க குழந்தைய வச்சு வெளியே உட்காந்துருந்து அவங்க இங்கே வந்தவங்க. அவரை முடிச்சுட்டு பார்த்தா வந்து வணக்கம் வச்சு பேசுகிறாங்க. நாங்கள் கனடாலாம் வந்தவங்க, நாங்கள் உங்ககிட்ட பேசியிருக்கோம், ஃபோனில் பேசியிருக்கிறோம், உங்கள் பேரை பார்த்து கேட்க வந்தோம். கேட்டு தான் போனாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் அவர். இப்போ இல்லை, இப்போ எல்லா மாதிரி இப்போ எல்லாம் சேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் சேர் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறேன், ஆச்சாரங்கள் என்று சொல்கிற பொழுது ஆசனம் மிக முக்கியமாக நமக்கு சொல்லியிருக்கார்கள். அது இயல்பாக நமக்கு இருக்கிற பத்மாசனம், அப்புறம் பிராணாயாமம். இதெல்லாம் நாள்தோறும் செய்கிறதுக்கு நமக்கு நியம நியமித்து விட்டுருங்க. ஆசனம் பிராணாயாமம் என்பது அடிப்படை உடலுக்கு சம்பந்தப்பட்டது. அப்புறம் பிரத்யாகாரம், தாரணை, தியானம் என்றுதான் மனம் என்று சொல்கிறோம். அதை இங்கே சொல்கிறார். யோக நெறியிலே இயமங்கள் நியமங்கள் இன்னும் மற்றெல்லாம் செய்கிறோமே, அதற்கெல்லாம் விட இதன் மூலம் எதற்கு என்றால் பெருமானை சார்ந்து அன்பு செலுத்துவதற்கு தான் இந்த யோக நெறி. அதனால தான் யோகத்திற்கு மேல் ஞானம் என்று நாம் சொல்கிறோம். யோகமே முக்தி தராது என்று சொல்வதற்கு காரணம் என்றதால் யோகம் ஞானம் அல்ல. எனவே அந்த சார்வது அறிந்து அன்பு தங்கும் அவர்கன்றி. இப்போ என்ன ஆகி போச்சு, ஹடயோகம் செய்கிறாங்க என்று சொல்கிறாங்க. அதையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கொண்டு போகிறாங்க. அது என்னமோ தெரியல, இந்த ஈஷா அந்த இவர் இருக்கிறாரு, அவர் சர்க்குரு, நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். இப்போ அண்மையில் பார்க்க வேண்டியதாங்க. பெரிய உருவம், அது பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது, சிவ ரூபம் இருக்குது. ஆதி யோகி, அவருக்கு ஆதி யோகின்னு பேர் வச்சுட்டார். பெருமானுக்கு போய் யோகின்னு பேர் வச்சா எனக்கு ஒன்றும் அர்த்தம் புரியல நமக்கு. ஆதி சிவன் பாரதியார் பாடுற பொழுது ஆதி சிவன் சொல்கிறாரு. ஆதி சிவன் சொன்னாலும் பரவாயில்ல, அவர் யோகியா இருக்கிறாரு, ஆதி யோகியா இருக்கிறது புதுசாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. தனக்கு ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லணும்னு வச்சுருக்காங்க. என்னை கேட்டாங்க, அதெல்லாம் பொருத்தமாயான்னு கேட்டு நான் சொன்னேன், நீ எவ்வளோதான் இருந்தாலும் உருவத்திருமேனி என்பது சரியைக்குரியது. நமக்கு அதான் உருவத்திருமேனி பெருமானை வைத்து வழிபட வேண்டும் என்றால் சரியைக்குரியது. அதை வழிபடுகிற பொழுதே நமக்கு ஆன்மார்த்தமாக வழிபட்டால் இலிங்கத்தை தான் வழிபடணும்னு சொல்லியிருக்காங்க. உருவத்திருமேனியாக நடராஜ பெருமானையே மற்ற உருவங்களை வைத்து வழிபடக்கூடாது. கிரியை என்று போகிற பொழுது கிரியை நிலைக்கு அருவுருவம் தான், இலிங்கம் தான் என்று சொல்லி குருலிங்க சங்கமம் என்று எளிமையானது இலிங்கம் அல்லவா. மந்திரம் பாவனை கிரியை என்பதில் இலிங்கத்துக்கு தான் 3 இருக்கிறது. மந்திரம் இருக்கிறது, பாவனை இருக்கிறது, கிரியை இருக்கிறது என்று இலிங்கத்தை சொல்லியிருக்கோம். நீங்கள் இவ்வளோ பெரிய உருவம், இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டா முழுக்க முழுக்க சரியை சுற்றி வர வேண்டியதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் உருவத்திருமேனி என்பது ஆரம்ப நிலை. ஆனால் ஆரம்ப நிலை வேண்டுமானால் அவங்கள போய் அதிசயிக்கலாம், இவ்வளோ பெருசாக இருக்குது அதிசயிக்கலாமே தவிர நமக்கெல்லாம் இலிங்கம் தான். அதனால தான் ராவணன்
அவனை பற்றி தெரியாத நம்மளுக்கு தெரியும், அவன் எவ்வளோ பெரிய பக்தன். ஆத்மலிங்கம் வேண்டும் என்று கேட்டான் வருது. பெருமானை ஆத்மலிங்கமாக நான் பூசிக்க வேண்டும் என்று கேட்டான் என்று வருது. அதுக்கெல்லாம் நம்ம அந்த கோக்கர்ண கதையெல்லாம் நமக்கு தெரியும் அடிப்படையாக. இதெல்லாம் மரபாக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள். இதை புருஷாலாக மாற்றி ஒன்று சொல்ல போகிறேன்னு சொல்லி போகிறாங்க. அதான் சொல்கிறாரு, இந்த மாதிரி யோகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்லாம் அன்புன்னு இருக்காதவர்களுக்கு அன்பை போதிக்க மாட்டாங்க பெருமான் மேலே. அதை செய் இதை செய் பண்ணுன்றாங்க. சிவராத்திரியில் பெருமானை எண்ணி செய்ய வேணும்னு நமக்கு இருக்குது. அங்கே பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு பெரிய கூட்டம், அதுதான் கூட்டம் போடுறோம். நாம் இங்கே பேசுகிறதுக்கோ கூட வழிபாட்டுக்கோ வரமாட்டேன்றாங்க, கூட்டம் வரமாட்டேன்றாங்க என்றால் அந்த ஒரு ஆரவாரத்தில் போயிடுறாங்க இல்லையா. அந்த பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன்ன. ஆரவார பூசை என்பது கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார். நியமங்கள் இருக்கலாம், யோக நெறியிலே போனாலும் கூட அன்பு இல்லை என்றால், யோகத்தோடு நின்றாங்க இல்லையா, அவளுக்கெல்லாம் நீ செய்யாது என்றார். சார்வது அறிந்து அன்பு தங்கும் அவருக்குன்னார். யாரை சார வேண்டும் என்றால் அன்பு வேண்டுமே என்று எண்ணி எய்கிறால யோகம், அவள்தான் உண்மையானவர்கள். யோகத்தில் என்று கொண்டு நான் சித்தி பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவளை நீ நாடாது என்றார். அவள் தங்கும் அவருக்கு அன்றி ஆவது அறிந்து அன்பு தங்காதவர்கள். அன்பு தங்காதவர்கள் யோகத்திலே இருந்துட்டா அங்கே அன்பு தங்கலை, அன்பு இல்லவர்களுக்கெல்லாம். ஈவ பெரும்பிழையினர். யோகியாக இருந்து கொண்டு ஞானம் அறியாதவளுக்கு, ஞானம் இல்லை என்றால் அவளுக்கு ஈவது பெரும்பிழை, பெரிய பிழை என்றார். என்று கொள்ளீர் என்று சொன்னார். அப்போ இங்கே எழுதுறார், யோக நெறியில் நிற்பவர்க்கே இவர் சிறந்தது, அன்பு தங்காதவருக்கு இவர் பெரும்பிழையினர். யோகத்தை ஏன் நிற்கிறார்கள், அன்பு வர வேண்டும் என்று இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுங்க. யோகத்தையே நின்று விட்டால் அவங்களுக்கு செய்யாதீங்க. அதான் யோக நெறி என்பது அறநெறி, அன்பு தங்குதல் சிவநெறி. அங்கே நம்ம குறிப்பு எழுதியிருக்கிறோம். யோகத்திலே இருந்தால் அது ஒரு வகையான ஒழுக்கம், அது அறம். ஆனால் அன்பு வர வேண்டும் அல்லவா, அதனால் அன்பு வந்தால் அதுதான் சிவநெறினார். பெரும்பிழைன்னு ஏன் சொன்னார் என்றால், தகாதார்க்கு கொடுக்கும் பொருள் தீய வழியில் சென்று பலருக்கும் தீங்கு பயக்கும் ஆதலால் அக்குற்றம் ஈந்தாரையே முன்னர் சாருன்றான். அப்பாவுடைய விளக்கத்தில் தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் இஷ்டத்துக்கு என்ன ஒன்று பண்ணுவான். அப்படி தானே பண்ணுறாங்க. எத்தனையோ மடங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை என்னென்னோ பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகிட்டப்போ அவங்களுக்கு குற்றம்தான், அவங்களுக்கும் பாவம் போகுது. அதுக்கு முன்னால் யார் கொடுத்தார்களோ அவனுக்கு போகுன்றார் அந்த பாவம். முதல் இவனுக்கு கொடுத்த யார் உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னார். நீ யாருக்கு செய்கிறாய் உதவி, அப்போதான் அந்த உதவியாகும். எல்லாருக்கும் செய்யாது என்றார் வள்ளுவர். உலகிலுக்கே சொல்கிறார். என்றால் அருளியலுக்கு சொல்லுகிற பொழுது தக்கவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது பாவம் உன்னை சாரும்ன்றார். முன்னர் சாரும். கொடுத்தவன் யார் என்று தான் முதல்ல பார்க்குமா, பாவம் இல்லையா, அவனை பிடிக்கிற. அப்புறம் இதுக்கு யார் இந்த பணத்தை கொடுத்தான், இந்த பாவம் செய்வதற்கு யார் துணையாக இருந்தால் இருந்தால் இந்த பொருள் யார் வந்தானே அவனை போய் பிடி என்று சொல்வதாக நமக்கு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான். அதனால தான் ஒரே வரி எழுதுகிறார் பரிவேலருக்கு. அறமாவது, அறம்னா என்ன, தக்க வழியில் வரணும், சிறந்த வழியில் அறவழியிலே வரணும். கொடுப்பது தக்காருக்கு கொடுக்கணும், உபகையோடு கொடுக்கணும். மூன்று நிபந்தனை செய்கிறார். அறவழியில் ஈட்டிய பொருள், தக்காருக்கு, உபகையோடு தருதல். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று குறைந்தாலே அது அறமல்லன்ட்டார். நியாயமில்லாத வழியில் சம்பாதிச்சாச்சு. இப்போ அங்கே இங்கே சொன்னாங்க சாராயம் விற்று நிறைய பணம் வந்துடுச்சு ராமச்சந்திர உடையாருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து நான் ராமச்சந்திர காலேஜ் கட்டினார் இல்லையா, கட்டிட்டு எல்லாருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஏழைகளுக்கெல்லாம் நல்ல கருத்து தான், செய்தது தப்பு இல்லை. ஆனால் பெருமான் கணக்கில் காலேஜ் கீழ்கணக்கு சொன்னோம், அந்த மாதிரி பெருமான் கணக்கில் அது கணக்கே இல்லை. செய்த பாவங்களுக்கு இணையாக நீ என்ன அறம் செய்தாலும் அந்த ஈட்டிய வடம் இருக்காது. ஆங்கிலத்தை சொல்லுவாங்க வேஸ் அண்ட் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் என்றால் வருகின்ற வழி, எண்ட்ஸ் என்றால் முடிவு, கான்சிக்வன்ஸ். அது முடிவும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும், போகின்ற வழியும் நன்றாக இருக்கும். அறங்கள் என்ன சொல்கிறாங்க, முடிவு நன்றாக இருந்தால் போதும், நோக்கம் நன்றாக இருந்தால் போதும், போகின்ற வழி எப்படி வேணா இருக்கலாம். நமக்கு அது கிடையாது. போகின்ற வழியும் சரியாக இருக்கணும், அந்த முடிவை அடைகின்ற வழியும் சரியாக இருக்கணும், அறவழியாக இருக்க வேண்டும், முடிவும் அறவழியாக இருக்கணும்ன்றாங்க. நமக்கு மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் என்றால் இரண்டும் அறவழியில் இருக்கணும் நம்முடைய கொள்கை என்று பார்க்கும். அதாவது முன்னர்ச்சால்
இங்க இங்கே அங்க அங்க அதான் இதெல்லாம் நடக்குது, கேட்குறோம்ல, கேட்டு பார்க்கணும். அந்த பாவெல்லாம் யாரை போய் சேரும் என்று பார்க்கணும். அது திருக்குறள் முன்சாமி சார் சொல்லுவார், வேடிக்கையாக சொல்லுவார் இல்லையா, ஒருத்தரை பேச வச்சாச்சு, அவன் முடிப்பான்னு பார்த்தா முடிக்க மாட்டி பேசியே இருந்தானா, என்னடா முடிக்க மாட்டானே, என்ன பண்ணானா, எதில் கறவன் ஒரு துப்பாக்கி எடுத்து அப்படி மேலே வச்சானான், அப்படி வச்சானான். உடனே விறுவிறு பேச்ச நான் முடிக்கிறேன்னு பேச்ச முடிக்க போனான். நீ பேசுப்பா, நீ பேசு, இது யாரு உனக்கல்ல, உன்னை பேச வச்சா இல்லையா அவனுக்கு. அவர் வேடிக்கையா சொல்லுவார். அது போல பாவம் என்ன பண்ணுதான், நீ பண்ணு இப்போ ஒன்ன பண்ண போறது கிடையாது, நீ பண்ணு, உனக்கு கொடுத்தா இல்லையா அவனை கவனிச்சுட்டு வந்துடுறேன் என்று முதல்ல முன்னர்ச்சாரும் என்று சொன்னார்னா, அறவினை என்பது எவ்வளவு தூய்மையானது, எப்படிலாம் எண்ணியிருக்கிறார்கள் பெரியவர்களும் பார்க்கும். ஈவ பெரும்பிழை என்று கொள்ளுங்கள், அது அறம் என்று கொள்ளாதீர்கள், பெரும் பிழைன்னு கொள்ளுங்கள். சரி, அப்புறம் சொல்றார் பாரு, ஆமாறு அறியான் அதிபஞ்ச பாதகன் பஞ்சபாதகன் தோமாறும் ஈசர்க்கும் தூய குறவர்க்கும் காமாதி விட்டோர்க்கும் தூஷணம் கற்பிப்போன் போமா நரகில் புகான் போதம் கற்கவே என்று சொல்ற. பஞ்சக பாதகம். பஞ்சபாதகம் என்பது என்ன எழுதியிருக்கேன் உங்களுக்கு தெரியல, பஞ்சபாதகம் எழுதணும்னு நினைச்சேன், எழுதலை, கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா விட்டுட்டுருவோம். அதை பஞ்சபாதகம் என்பது நமக்கு சொல்ற பொழுது காமம் முக்கியமாக சொல்றாங்க, கொலை சொல்றாங்க, களவும் சொல்லுகிறார்கள், பொய் பஞ்சபாதகத்தில் பஞ்சபாதகம் சொல்லலாம். எனவே இதெல்லாம் நமக்கு கூடாது என்று பஞ்சபாதகம். அது என்ன சொல்றார், அதிபஞ்ச பாதகன் என்று ஒரு வார்த்தை புறங்கூறுகின்ற அதிபஞ்ச பாதகம். ஆமாறு அறியான், என்ன நடக்கும் போன் தெரியாமலே மற்றவன் மேல் குற்றம் சொல்றது. நாம கூட பேச்சில் சொல்லுவோம், என்னமோ சொல்றாங்கப்பா நமக்கு தெரியாதுப்பா, அதை பற்றி தெரியாத ஏன் பேச விட்டுருப்பான்றோம் இல்லையா, தெரிஞ்சா சொல்லலாம், இன்னும் சொல்றாங்க அது ஏன்பா நல்லவனா கெட்டவளை ஏன்பா அதை பற்றி பேசுறேன்னு சொல்றோம் இல்லையா. அதை சொல்றாரு இங்க யார் என்று சொன்னால் தூய குறவர், தோமாறும் ஈசர்க்கும் பெருமானுக்கும். தோம் என்றால் குற்றம் அர்த்தம், குற்றம் நீங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற பெருமான். பெருமானை வணங்கினால் குற்றத்தை நீக்குகிறான் அல்லவா, அது அறியாமல் சிவனையே பழிக்கிறார்கள், இறைவனையே பழிக்கின்ற அவர்களுக்கும். தூய குறவெல்லாம் குருமார்களை பழித்தல். காமாதி விட்டோர், காமம் முதலாக இருக்கின்ற அந்த பஞ்சபாதங்களை விட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் தூஷணம் கற்பிப்போன். தூஷணம் என்றால் தூஷிப்பது, இல்லாதும் பொல்லான்னு சொல்றோம் இல்லையா, அதை செய்தால் அவருடைய உண்மை நிலை என்ன என்று தெரியாமல் செய்தால் என்றார். திருவள்ளுவர் போலி சாமியாரை பற்றி சொல்ற பொழுது, போலி வேடதாரிகளை பற்றி சொல்ற பொழுது ஒரு கருத்து சொல்றார். பசு புலித்தோல் போர்த்து மேய்வது போலன்ற, வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்றுன்ற. அதுக்கு உரை எழுதுகிற பரிமேலழகர் புலி போய் பயிரை மேயுமான்னு பார்க்கறான், ஊர் மக்கள் பார்க்கறானா. அந்த காவலர் கடியாமை அப்படின்னு எழுதுற, அவருடைய நடையில் எழுதுறார், பயிரை மேய்கின்ற பசுவாக இருந்தால் அந்த காவல்காரன் உடனே போட்டு அதை துரத்துவான். இப்ப காவல் அங்க இருக்கிறான், பார்த்தா புலி இல்லையா, அது பசுதான் உள்ள இருக்குது, புலியா இருக்குது. காவலர் கடியாமை முதல்ல என்ன காலம் எழுதுறார், புலி புல் தின்னாது என்பதாலே முதல்ல பயிரை போய் புலி தின்னுமா, சும்மா நிற்குது பாடுறான், புலி புல்லை தின்னாது என்பதால். அதுக்கப்புறம் அச்சத்தாலுமாம் அழிஞ்சுகிறார், புலியை யாரும் போய் விரட்டுறது இல்லையா. எனவே அச்சத்தாலும் விரட்டவில்லை, புல் தின்னாது என்பதாலும் அதை விரட்டவில்லை என்று சொல்ல. இதை நீ பயன்படுத்தி கொண்டு ஒரு போலி வேடதாரி தவறு செய்தால் முழுக்க அந்த பாவம் அவனை போய் சேரும் என்று அங்க சொல்றார். இதே மாறாக உண்மையான ஒருவர் இருக்கிறார் சிங்க, அவரை பற்றி இல்லாதும் புல்லாதும் தூஷித்தால் அங்க எழுதுறார், போமா நரையில் புகான் போதம் கற்கவே என்று சொன்னார். உண்மையாக நாம் செய்கின்றது தவறு என்று தெரிந்து கொண்டால் நரகத்துக்கு போக மாட்டான், இல்லை என்றால் நரகத்துக்கு போவான்.
அடிப்படையா. அதாவது நரகம் புகாமல் இருக்க மாட்டான்றது அழகா சொல்றார். போமான் அறையில் புகான் போதம் கற்கவே என்ன. தூஷணம் செய்தால் ஒருவனை அவனை உண்மை நிலை தெரியாமல் தூஷித்தால் உனக்கு என்ன வரும் என்றால் நரகம்தான் வரும். ஒரு நல்லவர்கள் மேல் அவதூறு சொன்னால் அதற்கு என்ன பலன்? நரகம்தான் உங்களுக்கு விதிக்கப்படுகிறது என்று அவர் சொல்றாரு. அதான் அந்த மானறையில் போம் போதம் கற்க புகான் நல்லறிவு பெற்று பின் புகழ்ந்தால் நரகம் புகான்றது ஒரு அது விளக்கம் அவங்க எழுதுறாங்க. அதில் இன்னொன்று ஏதோ ஒன்று வருது. அதாவது ஊர் நாத்து செய்யாதுகளில் ஊர் திருவள்ளுவர் ஒன்று சொல்றார் இல்லையா? அதாவது நல்ல வார்த்தை நமக்கு வரல. நரகம் புகுந்தால் அண்ணாத்தல் செய்யாது அலர்னு ஒன்று சொல்றார். ஊன் உண்டால் உங்களுக்கு நரகம் தான், அது நரகம் தான். ஊன் உண்டால் நரகம் தான். நரகம் சொல்லிட்டு அண்ணாத்தல் செய்யாதுன்றார். வாய் திறக்காது, உள்ள மூடிக்கொண்டார். அங்கேயே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும், வேற வழி கிடையாது என்று அவர் சொல்றார். அவ்வளோ கொடுமையான செயல் என்று அதை சொல்றார். இன்னொன்று ஒன்று சொல்றாரு, சரியா? ஒழுக்கமுடைமை நடக்கணும். இன்னொரு முக்கியமான ஒன்று சொல்றாரு, சொல்ல நினைச்சு நான் எழுதலை. சரி சரி. ஆமாறு அறியான் அதிபஞ்ச பாதகன். தோம் என்றால் குற்றம். தோமார வீசர்க்கும் தூய குறவர்க்கும் காமாதி விட்டோர்க்கும் தூஷணம் கற்பிப்போன் போமான் அறையில் புகான் போதம் கற்கவே என்று அதை உணர்ந்தால் அவனுக்கு நரகமில்லை, உணரவில்லை என்றால் நரகம்தான் என்று சொன்னார். அதுவரை நமக்கு அந்த இது முடியுது. தண்ணி உண்டு உங்களுக்கு நாங்கள் பேச விடாம தடுத்தாலும் அவருக்கு பாவம். அந்த நேரத்தில் தண்ணி குடிச்சிருங்களா அவருக்கு புண்ணியம். தண்ணியோ டீயோ குடிச்சிக்கிறேன். வரும், ஆனால் கேட்காது. நம்ம எல்லாம் இதுதானே போனோம் இருக்கும், ரொம்ப எங்கேயோ இருக்கும். இது மாதிரிலாம் வராது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இடம் தனியாக ஒரு இடம் வச்சுருவாங்க, கேட்காது, ரொம்ப வெளியே வராது. வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் 12 மணிக்கெலாம் போவாங்க. நான் கேட்டது கிடையாது. அதோட நாம் போகிற இடத்துல ஃபுல்லாக ஏசியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏசியாவில் கோயிலில் கூட அது வராது நமக்கு. நான் கேட்டது கிடையாது. அரபு கண்ட்ரி, அரபு நாடுகள் எப்படி, அரபு நாடுகள் எப்படி இருக்கு? ஆமா. காமாதி விட்டோர்க்கும் தரல் தந்து கற்பிப்போ வந்தாரா? அங்க இப்படி இல்லையே. காமாதி விட்டோர்க்கும் தூஷணம் தான் வர்ற. அப்படியா? அதை பிரிண்ட் தப்பா இருக்கு தெரியல. அப்பா தூஷணம் தான் எழுதியிருக்காங்க. அது இல்லை, அது பாட வேறுபட கூட எழுதலாம் அவங்க. தரல் அது என்ன அர்த்தம் புரியல எனக்கு. தரல் விட்டோர்க்கும் தரல் தந்து கற்பிப்போன்றார். ஓமான் அறையில் புகான் போதம் கற்கவேன்னு. யாருக்கு முதல்ல பார்க்குறேன்? கங்கை தான் ஆசா ஞானத்தை பரிப்பாசிரியர். காமாதி தரல் தந்து என்பது தூஷணம் நீங்க எழுதிருக்கீங்க. நீங்க எழுதக்கூடாது, எழுதல. தரல் தந்து இல்லை. ஆமா, தரல் தந்துனா தர வேண்டியதை தந்துன்னு அர்த்தம். அப்படி அந்த சொல்லுறத தர வேண்டியது தந்துன்னு அர்த்தம்.
தரல் தந்த மலவாதனை அகன் ஆச்சாரிய காமாதிகளை விட்ட ஞானம் இருக்கும் கொடுத்து அவளை அந்நிலையை நிற்க செய்வதாகி ஆன்மா பிற சொல்ல கடவுள். இவரு பாட்டே தப்பா சொல்றாரு, இவரு அர்த்தமே தப்பா சொல்றாரு. யாரும் தெரியல. திருவாதிரை புத்தகம் மிக்க பஞ்சமாபாதகங்களில் ஈடுபடுவதை அறியாதவனாய், சரி, குற்றங்களினின்று இயல்பாகவே நீங்கின சிவபெருமானுக்கும் மலவாதனை அகன்ற ஆச்சாரியனுக்கும் காமாதிகளை விட்ட ஞானியர்க்கும் கொடுத்து அவளை அந்நிலையே நிற்கச் செய்பவனாகிய ஆன்மா பிற செல்லக் கடவதாகிய பெரிய நரகங்களில் புகான், அவன் என்றும் சிவஞானமே கற்பான் என்று வருது. இது அபாத்திரத்தில் வர வேண்டியதில்லை இல்லையே. அபாத்திரம்னா பொருத்தமில்லாததுதான் சொல்றார். அபாத்திரம் என்றால் பொருந்தாதவர்கள்னு அர்த்தம். பொருந்தாதவர்களுக்கு மாதிரி இருக்கு. பொருந்து ஒரு நல்ல ஆட்கள் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு நல்லவர்களுக்கு செய்வது போல அது வருது இல்லையா. அது அப்படி நமக்கு சொல்ல முடியல. அது எப்படி பார்ப்போம். இருக்கலாம். அதான் ஒருத்தருடைய பாட வேறுபாடு. ஏன்னா அந்த அபாத்திரம்னு வர்றதுனால அது இல்லை. இதில் இப்படி தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அது இதுக்கு திருக்குறள் சொன்னீங்க. அதாவது திருவள்ளுவர் 2 சொல்றார் இல்லையா. இன்னா செய்தாரை அவனான நன்னயம் செய்து விடலன்ட்டார். அப்புறம் அடக்கம் அமரல் வைக்கும், அடங்காமை ஆருள் வைத்து விடும் இருக்குது. 2 குறள் இருக்குது. பரிமேலர் என்ன பண்றார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு பிரிக்கிறார். நன்னயம் செய்துடு, விடல் என்பதற்கு நீ நல்லது செய்தா இல்லையா அதையும் மறந்துடு, இன்னா செய்தான் இல்லையா அதையும் மறந்துடு என்று விடல்னு எழுதுறாரு. அங்க செய்து விடல் என்பதை ஒரு சொல்லாம செய்து நன்மையும் செய்துடு, விடல் என்றால் நான் நன்மை செய்தேன் அல்லவா அதையும் நினைக்காத மறந்துடு, அவன் தீமை செய்தான் இல்லையா அதையும் மறந்துடுன்றார் அங்க. ஆனால் அங்க வர்ற பொழுது அடக்கம் அமரல் வைக்கும், அடங்காமை ஆறுகள் வைத்து விடும் வருது. இவருக்கு இந்த பாட்டு ஞாபகம். எனவே பரிமை என்ன பண்றார், ஒரே வார்த்தை உய்த்து விடும் என்பது ஒரு சொல் நீர்மைத்துன்றார். அது வேற ஒன்றும் சொல்ல. உய்த்து விடும் என்பது ஒரு சொல் நீர்மைத்துன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், செய்தி விடல் நான் சொன்னேன், அதை பிரிச்சேன் இல்லையா. செய்தி விடல்னா ஒன்று தான் அர்த்தம், செய்து விடல் நாங்கள் பிரித்தேன். அது சரி, இங்கே உய்த்து விடும்னு சொல்லாது, விடவே விடாதுன்றாரு. ஒரு சொல் நிர்மைத்தினால் உய்த்து விடும், போனது தான். அங்கே உய்த்துன்னு கமா போட்டு கொஞ்ச நாள் வச்சிருக்கோம், அப்புறம் விட்டுடும் சொல்லாத என்றால் அடங்காமை ஆறில் உய்த்து விடும், அங்கேயே இருக்க வேண்டியதுதான் என்று அதை எழுதுற நயமா ஒரு சொல் நிர்மைத்து எழுதிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி இங்கே சொல்றார். நரகம் புகான் என்றால் இப்படி அபாத்திரமாக இருந்து தவறு செய்கிற தூஷணம் செய்தால் நல்லவர்களை எல்லாம் சிவபெருமானை தூஷித்தல், சிவஞானிகளை தூஷித்தல் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு செய்கிறாங்க இல்லையா. தூஷித்தால் அவர்கள் நரகம் புகுவார்கள் என்றால், போதம் கற்றால், கல்வி கற்று நியாயமாக இருந்தால் நரகம் புக மாட்டான், இல்லை என்றால் புகுவான் என்றால் மீளமாட்டான், மீளா நரகம்தான் என்று சொல்றார். அடுத்தான் மாணிக்கவாசகர் சொல்றார், இது போல சில பாவங்களை செய்தால் மீளா நரகம் வரும், நமக்கு மீளாத நரகம் தான் வரும் அப்படின்னு ஒரு கொள்கை சொல்றார். அதை என்ன செய்கிறார் பெருமானே நரகம் போயிரும் எள்ளேன், என்ன ஒரே கண்டிஷன், திருவருளாலே இருக்க பெறினார். நீ சொன்னா சரி, நான் நரகத்தோடு போயிடும், தப்பு கிடையாது என்று அவர் அதை அவருடைய பக்தியை சொல்றாரு. சரி, அடுத்த பாடல். மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும் அண்ணல் சிவன் என்றே அஞ்சலியத்தனாய் எண்ணி இறஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும் நண்ணுவர் ஏழாம் நரகக்குழியிலேன். ஏழாம் நரகக்குழியின் போது சிவன் அண்ணல் சிவன் என்றேன். இவன் இருக்கா, அதான் அண்ணல் சிவன் என்று தான் பாடம். அண்ணல் இவன் என்றேன்னு சொல்றாங்க. இவன் பெருமான குறிக்கலாம், தப்பில்லை. அதான் அண்ணல்ல தலைவன் அர்த்தம் எழுதிருக்கும். சிவபெருமான் யார் நமக்கு தலைவன் என்றால் பெருமான் தான் என்று எண்ணி அஞ்சலி செய்து அவருடைய பெயர்களாம் சொல்லி அவனது அஞ்சலித்தல் சொன்னால் நாமத்தை சொல்லுதல், கைகூப்புதல், அவன் நினைந்து வணங்கி தானம் வாங்க அறியாதார். கொடுக்கின்றது எப்படி, கொடுக்கின்றவன் எப்படி ரெண்டும் சொல்றார். வாங்குகிறானே அவனும் கூட இது சிவனுடைய அருளால் வருவது என்று எண்ண வேண்டும். கொடுக்கின்றவனும்
பெருமான் அருளால் நாம் கொடுக்கிறோம் என்று எண்ண வேண்டும். இது நமக்கு இறப்பவர்க்கு ஈய வைத்தார் என்ற பாட்டுவெல்லாம் அப்புறம் அதை தெளிவாக சொல்லிட்டார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார்னா உன்னுடைய பணம் இருக்க செல்வம் இருக்குது எதுக்காக என்றால் இறப்பவர்க்கு ஈயன்னார். நீ சாப்பிட்றதுக்கு இல்லைன்ட்டார். இறப்பவர்க்கு ஈய வைத்தார் உங்ககிட்ட வச்சு அவருடைய பணம் தான் அது, அவருடைய சொத்து தான் அது. அதை என்ன செய்கிறார்? ஜாக்கிரதையாக வச்சுக்கப்பா, இது யாருன்னா வந்தால் கொடு, அதுதானே தவிர வச்சுக்கோ நீயே இருந்துக்கணும் சொல்லுது. இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார்ன்றது ஒன்று வேடிக்கையாக சொன்னார். பணம் கொடுத்துட்டாரு, சில பேருக்கு என்ன பெருமான் மறந்துட்டான், அருளை கொடுக்க மறந்துட்டான், இதையை வச்சுன்னு சொல்ல மறந்து போயிட்டான். அவன் என்ன பண்ணான்? நமக்கு தான் கொடுத்தான் வச்சுட்டான். அப்படி வச்சாலும் கரப்பவர்னார் அவங்கெல்லாம். அருள் இல்லாத காரணத்தாலே பொருளையும் கொடுத்து அருளையும் கொடுத்தால் கொடுக்கக்கூடிய ஈகை குணம் வந்துடும். பெருமான் பொருளை மட்டும் கொடுத்துருக்கிறான், அருளை கொடுக்கலாமே இல்லையா? அருள் வாங்குற அந்த ஊழ அவனுக்கு இல்லை. அப்போ அவன் கரப்பவனாக ஆயிடுறான். அப்போ கரப்பவர் தங்களுக்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்று சொல்கிறார் இல்லையா? எல்லாம் அவனால் தான் எழுதுகிறார். வாங்குகின்றவர்கள் அவரது நாமத்தை சொல்லி வாங்க வேண்டும், பெருமாவுடைய பெயரை சொல்லி வாங்க வேண்டும், அவனை நினைந்து வணங்கி தானத்தை வாங்கணும். அது எப்படி? மண் மலை அத்தனைன்னார். மண் என்றால் நிலம், மலை நிலம் போல மலை போல என்று சொல்றார். குறுந்தொகையில் அப்படி ஒரு பாட்டு உண்டு. புருஷையார் திருக்கோவையார் பாட்டை அடிக்கடி சொல்லுவார். ஈசருக்கு வைத்த அன்பின் அகன்று என்ற அந்த பாட்டை அடிக்கடி சொல்லுவார், தலைவனுடைய அழகை சொல்றதுக்காக. அதுபோல தலைவனுடைய அன்பை தலைவி சொல்றார். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே என்று 3 வகையாக சொல்றார். நிலத்தினும் பெரிதே என்றால் அது அன்பை காட்டுறது. பெருமானுடைய தலைவனுடைய அன்பு எப்படி என்றால் நிலத்தை விட பறந்ததுன்றார். பரந்த நிலையில் இருக்கின்ற ஒன்று நிலம். உயர்வு வானத்தை விட உயர்ந்தது அவனுடைய தூய அன்பு. வேறு யாரிடத்தில் அந்த அன்பு கிடையாது அவனுக்கு, என்னிடத்தில் தான் அந்த அன்பு என்று தூய அன்பாக இருக்கிறது என்று வானினும் உயர்ந்தன்று, நீரினும் 6 அளவின்றேன்னார். கடக்க முடியாத அன்பு. அந்த அன்பு அளக்க முடியாது, கடக்க முடியாது அல்லவா? அது போன்ற அன்பு என்று குறுந்தொகையில் அப்படி வரும். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் 6 அளவின்றே என்று வரும். அது அந்த அன்புக்காக சொல்றது. கம்பராமாயணத்தில் குகன் வந்து அந்த மீனும் தேனும் கொண்டு வந்தேன்னு சொல்கிறானா யாருக்கு? ராமனுக்கு. அவன்கிட்ட அவர் வேடம் தானே, ஏன்னா அவனுக்கு கிடைத்தது தேன் மீன் தான். கங்கை கரையில் இருப்பதாலே அவனுக்கு மீன் கிடைச்சி போச்சு, வேடனாக இருப்பதால் அவனுக்கு தேன் கிடைச்சி போச்சு. எனவே வேணும் தீனும் கொண்டாந்தான் வருது. இந்த இடம்லாம் கம்பருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தனால அது ஜாக்கிரதையாக ஒரு பாட வேண்டியதாக இருக்கலாம். வால்மீகி அதை பற்றி கவலைப்படல, கொடுத்தான் சாப்பிட்டான்ட்டு. அன்பால் சர்வ் பண்ணால் உடனே சாப்பிட்டான்னு, அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கும் கூட நீங்கள் வங்காளத்தில் போனீங்கன்னா மீன் வந்து வெஜிடேரியன் தான். அது கடல் வாடகை இல்லை, அது வெஜிடேரியன் தான். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு இங்கே வந்த உடனே சொன்னாராம், மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சொல்லுங்கள். நம்ம ஊர் மீன் சாப்பிட்டு இங்கே தமிழ்நாட்டு வந்து மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னார். அப்படி விவேகானந்த துறவி தானே, அங்கெல்லாம் அது பழக்கம். அதனால தான் நாம் சொல்கிறோம், அது மறைவில் கூட எழுதுகிறார். சைவம் சமயத்தை மட்டும் சொல்லலை, கொல்லாவை வற்புறுத்திருக்குது. இப்போ பௌத்தத்தில் அன்பை சொல்கிறாங்க, ஆனால் கொல்லாமையை சொல்லலை அவங்க. சமணர்கள் கொல்லாமையை சொல்கிறாங்க, ஆனால் நடக்கிறது கிடையாது. அதான் பிரச்சனை. இதெல்லாம் அங்கே உள்ளது. சைவம் என்பதுதான் நமக்கு பெருமானை வணங்குகிற பொழுது கொல்லாமை அடிப்படையான அறம். அதுதான் அஷ்டபுஷ்பத்தில் முதலாவதாக. இன்னைக்கு அந்த பாட்டை குறிச்சிருந்தா அவங்க பாட நேரம் இல்லை. அட்டமாமலர் என்று சொல்கிறதுல அகப்பூசைக்கு சொல்கிற பொழுது கொல்லாமை முதல் மலராக சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நமக்கு சைவத்தில் அதான் மிக முக்கியம் என்பது மரமேலடிகள் எழுதுகிறார்னு பார்க்கணும். எனவே நான் வெஜிடேரியனாக இருந்து கொண்டு பெருமானத்தில் அன்பு செலுத்துன்னு சொன்னால் அது பொருத்தமாக இல்லையே என்று தான் நாம் அது கூடாது என்று சொல்கிறோம். பழக்கத்தின் காரணமாக வந்தால் விட்டுடுன்றோம். ராமனுக்கு குகன் தருகிற பொழுது அவங்க கவலைப்படாமல் வால்மீகி அதை சாப்பிட்டான்னு சொல்லியாச்சு. அதுக்கு என்ன இப்போ சமாதானம் சொல்கிறாங்க என்றால், தேனையும் மீனையும் கொடுத்தான் என்று சொன்னால் தேன் ஒரு மலையினுடைய உச்சியிலே இருக்கும். எனவே அன்புடைய உச்சி, அன்புடைய உயர்வையும்
மீன் என்பது ஆழத்தில் இருக்கும்ல, கங்கையின் ஆழத்தில் இருக்கும் அன்பினுடைய ஆழத்தையும் காட்டுறதுக்காக அன்பின் ஆழத்தையும் உயர்ச்சியும் சொல்றதுக்கு மீனும் தேரும் நயம் சொல்லுகிறாங்க. நயம் தான் இதெல்லாம் இல்லையா? கம்பர் அழகாக சொல்லிட்டார். அது அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குழந்தை என்றால் அமிழ்திலும் சித்த அன்றே என்ன. அன்பினால நீ கொடுக்குறப்பா ரொம்ப உயர்ந்ததுதான் அது, அன்பில் கொடுக்குற அமிழ்திலும் சித்த அன்றே என்று சொல்லிட்டு அப்புறம் சொல்லார் பரிவினில் தழிய எண்ணில் பவித்திரம்னர். அன்பினாலே கொடுத்தால் எல்லாம் தூய்மையானதுதான், பவித்திரம் தான், புனிதமானது தான் சொல்லிட்டு சாப்பிடலாம் இல்லையா? பரிவினில் தழிய எண்ணில் பவித்திரம் எம்மனோருக்கும் உரியது, நாம் கூட சாப்பிடலாம். ஆனால் யாம் உண்டனமன்றோன்னார். இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, சாப்பிட்ட மாதிரி வச்சுக்கொண்டார். உன்னை இவ்வளவு பொழுது சொல்லலையா, உண்டனம் வைத்துக்கோ, சாப்பிட்ட மாதிரி வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார்னா, சின்ன விஷயத்தில் கம்பரை இவ்வளோ எண்ணீரை மாற்றி பாடுகிறார். ஒரு தவறு வரக்கூட. ராமன் வந்து அவரே அவர் சாப்பிட்டாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான் இல்லையா? நாம் எதாவது கேட்டோம்னா ராமனே சாப்பிட்டார், அதாவது மானிடம் வெல்வதற்காக வந்த மனிதராக வந்த ராமனே சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அது நமக்கு கிடையாதுன்னு பார்க்க இதான் சொல்கிறேன். அதனால நிலத்தளவு மனையளவு, மலையளவும் நிலத்தளவுமாக இருக்கின்ற மாதனம் பெரிய பொருளை கொடுக்கிறாங்க. யார் கொடுத்து? ஈந்த இருவர்னர் ஈயினும் அண்ணல் சிவனென்றே அஞ்சலி எத்தனாய் எண்ணி இறைஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும்னர். இது பெருமான் அருளாலே வருகின்றது என்று எண்ணாமல் அதை கொடுப்பவனும் சரி வாங்குவனும் இருவரும். இருவரும் என்ன பண்ணுவாங்க? நண்ணுவர் ஏழாம் நரகக்குழி என்று ஏழாம் நரகக்குழின்னு சொல்றார். நரகம் ஏழுபுக நாடினர் ஆயினும் என்று ஞானசம்பந்தரும் பாடுறார் என்று தெரியுது. நரகம் 7 வகை. அது நான் உங்களுக்கு அதை எழுதியிருக்கிறேன், சும்மா அதை எழுதணும்னு எழுதியிருக்கிறேன். நாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கூடாது, நரகத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கூடாது. இருந்தாலும் எங்கன்னா அந்த பக்கம் போனோம் பார்க்கலாம் இல்லையா? அதாவது 7 நரகம்ன்றார். அள்ளல், ரௌரவம், கும்பிபாகம், கூடசாலம், செந்துத்தானம், பூதி, மாபூதி என்று வைதிக நிலையிலே இதை எழுதுகிறாங்க. நான் மற்ற எழுதுனான்னு தெரியல, இங்கே எழுதியிருக்கிறேன். அதாவது சிவஞான முனிவர் மாபாஷியத்தில் எல்லாவற்றையும் அண்டங்கள் எல்லாம் எழுதுகிற பொழுது நரகத்தை பற்றி எழுதுகிறார். இது நான் சொல்கிறது வைதிக நெறி, வேத நெறியிலே இந்த விஷயங்கள், இந்த அள்ளல், ரௌரம், கும்பிபாகம்லாம். இதை ஒரு திரைப்படத்தை கூட அப்படி அதை காண்பித்தான் இல்லையா? ஒரு படத்தில் காண்பித்தான். நரகத்தன்னு கும்பிபாகம்னு அப்படி வட்டம் போடுவார், அதாவது நரகம். இங்கே நமக்கு என்ன நரகங்கள் என்று சொல்லி, நரகம், மாநரகம், ராஜநரகம், ராஜராஜ நரகம், ராஜராஜ நரகம் என 4 வகை இல்லை. நரகம் 8 வகை. அதில் 1 பிரதான நகரம், அதை விட்டு கணக்கிட்டால் 7 நரகம் தான். அதோடு முடிச்சிட்டார். நான் அதோடு அதான் குறித்து நம்ம விரிவாதில் இருக்குது. இந்த நரகம், மாநரகம், ராஜராஜ ராஜநரகளை இதெல்லாம் விளக்குறாரு. 1 8 8ன்றார். அப்போ 4 8 32 நரகம் சொல்லி எப்படி ஒரு தண்டனைக்கு, ஒரு குற்றத்துக்கு ஏற்றால் ஒரு தண்டனை கொடுக்கிறார்களோ அதுபோல் நரகம்னா ஒரே நரகம் அல்ல, அவரவருக்கு ஒவ்வொரு நரகம் வச்சிருக்கிறான் பெருமான்னு சொல்லி. சாதாரண நரகம் அது ரொம்ப ஒன்றும் அதிகமான தண்டனை கிடையாது. மாநரகம் கொஞ்சம் அதிகமான தண்டனை. அதை விட ராஜ நரகம், ராஜராஜ நரகம் என்று நரகம் புகன்றவன் ஒரு சோல்ஜர் மாதிரி வச்சுக்கலாம், சிப்பாய் மாதிரி வச்சுக்கலாம். மாநரகம் படைத்தலைவர் மாதிரி வச்சுக்கலாம். ராஜ நரகம்னா அரசன் மாதிரி, ராஜராஜ சக்கரவர்த்தி மாதிரி ஒரு வரிசை சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பெரும்பாவம் செய்தால் அதை எழுதுறாங்க. இருவனை ஒப்பை பற்றி எழுதுகிற பொழுது இருவனை ஒப்பை பற்றி பல கருத்துக்கள் நமக்கு உண்டு, நம்முடைய கருத்து வேறு. அதில் ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்க? சுந்தோப சுந்த நியாயம்னு ஒன்று சொல்கிறாங்க. சுந்தன் உபசுந்தன் 2 பேரா அண்ணன் தம்பிங்க, அவங்க தகராறு பண்ணுறாங்க, சட்டை போடுறாங்க. அவனை ஒருத்தனை யாரும் வெல்ல முடியாது, சுந்தரையும் வெல்ல முடியாது, உபசனையும் வெல்ல முடியாது. என்ன அப்படிப்பட்ட பலசாலிகள். எப்படி பாரதத்தில் வந்து துரியோதனன், கீச்சகன், வீமன் 3 பேரும் ஒரே 7 பேர் சொல்கிறாங்க. நம் அப்போ பாரிசாட புராணத்தில் 3 தான் சொல்லுவாங்க அவங்க. வீமன், கீச்சகன், துரியோதனன் 3 பேரும் சொல்லுவாங்க. அந்த பாரிசேட பிரமாணத்துக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. பாரதத்தில் அந்த
மறைந்து இருக்கிறாங்க, கரந்துரை படலமாக இருக்கிறாங்களே அந்த விராட நாடு, அது அங்கே நாடு கரந்துரை அங்கே இருக்காங்களே, அது இல்லை, அந்த நாடு இருக்கு இல்லையா, அவன் இருக்கிற நாடு விராடபருவம். அங்கே இருக்கிற பொழுது கீச்சகன் என்ன பண்ணுறான், திரௌபதி மேலே ஆசைப்படுறான். அதை தெரிந்து கொண்டு பின்னால் வீமன் கொண்டுடுறான், வர சொல்லி கொண்டுடுறான். கீச்சகன் கொல்லப்பட்டாலும் துரியோனுக்கு செய்தி வருது. தெரிஞ்சவனா என்ன மகிழ்ச்சி அடைகிறா, ஆஹா கரந்துரை வாசத்தில் பீமன் இருக்கிறவன் தெரிஞ்சால் அவன் தான் பீமன் தானே வெல்ல முடியும். ஏன்னா நான் ஒன்று கீச்சகன் நான் தான் வெல்லணும், நான் இங்கே இருக்கிறேன். அப்போ இன்னொருத்தன் யாருன்னா பீமன் தான் கொல்ல முடியும். அங்கே கீச்சகன் கொல்லப்பட்டான் என்றால் பீமன் தான் கொண்டு இருக்கிறான். அப்போ விராட நாட்டில் இருக்கிறான், தெரிஞ்சு போச்சு, நாடு கொடுக்க மாட்டேன்ட்டான். அது கணவர் அப்புறம் டேட் முடிஞ்சு போச்சுன்றான். இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு போனோம்னா 12 மணிக்கு மேலே அடுத்த டைம் சில பேர் மறந்துடுவான், முதல்ல போகிறவன் ஃப்ளைட்டை விட்டுருவான். அந்த மாதிரி அந்த 12 மணி ஆகிட்டவனே கணக்கு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் முடிஞ்சு போச்சுப்பா கறந்துறையில். அவங்க பாரதத்தில் இப்படி வருகிறன்னு வச்சுங்க. அந்த பாரிசேட பிரமாணம் சொல்லுவாங்க, இருவர் கொல்லவில்லை என்றால் மூணாவது தான் கொண்டு இருப்பான் என்று சொல்வது போல, பாரிசேட பிரமாணம் சொல்வது போல நமக்கு நரகம் 3 பேர் அவருக்கு பாரத்துக்காக சொன்ன அந்த விஷயம். நரகத்தை சொல்லுகிற பொழுது 4 வகையாக சொல்லி யார் யாருக்கு என்ன குற்றமோ அதற்கேற்றார் போல அந்த நரகங்களை வகுக்கிறார்கள் என்பதை பார்க்க நுட்பமாக அவர் எழுதுகிறார். மாஷியத்தில் விஷயம் எவ்வளோ நரகம்னு பேரை எழுதுகிறார். ஆனால் என்னென்ன குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை என்று என்னென்ன நரகம் அவர் எழுதலை, பொதுவாக நரகம் என்று எழுதுகிறார் பார்க்கும். அது நரகம் 8 வகை. அந்த 8 வகையில் ஒரு நரகம் இருக்கு, அது தலைநகரம் மாதிரி, அது இல்லையா, ஒரு தலைநகரம் மாதிரி ஒரு நகரம் இருக்குமா. அதுக்கப்புறம் சுற்றி பக்கத்தில் அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சிட்டி சுற்றி அந்த மாதிரி இருக்குமா நரகம்லாம் அப்படின்ற. இப்போ சிட்டியில் இருந்த ஒரு சிறையை கொண்டு போய் புழலை வச்சுட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி நரகம் இருக்கலாம்ல. அப்போ தானம் வாங்குவோர் சிவார்ப்பணம் என வாங்குக, இல்லை என்றால் சிவனது பொருளை கவர்ந்த சிவத்துரோகம் ஏற்படும், அதனால் அவருக்கு கொடுத்தோர் நரகம் புகுவார்கள். இதெல்லாம் நுட்பமாக திருமந்திரம் சொல்கிற விஷயங்கள். கொடுத்தாங்க கொடுக்கணும்னு சார விட்டாலும் கூட அவர் என்ன சொல்றார், நீ யார் கொடுப்பதற்கு, எல்லாம் பெருமானுடையது. நீ பூ போடுறன்னா அவன் கொடுக்கறது, நைவேத்தியம் வைக்கிறனா அவன் கொடுத்தது, எதுவுமே நம்மளுது கிடையாது. என்ன நம்மளுது அன்பு தான், அன்பு ஒன்று தான் நம்முடைய, அதுதான் அவன் எதிர்பார்க்குறான். அதை விட்டுட்டு மற்றெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்குறோம் இல்லையா. அவன் எதிர்பார்க்கறது அன்பு தான் பூசையில். மற்ற பொருளெல்லாம் கொண்டு போய் பிரமாதமாக நமக்கு அந்த அபிஷேகம் பண்ண, அதை பண்ண, குடங்குடமாக பண்ணனா அதெல்லாம் அவன் கேட்கவில்லை, அன்புதான். ஏன்னா எல்லாம் அவனுடையதாக இருக்கிறது. அதனால ஒரு பொருளை இன்னொருக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் என்னுடையது என்று எண்ணினாலே போச்சு முதல்ல. அதே போல் அவன் வாங்குற பொழுது இது பெருமாள் தருகிறான் என்று பெருமானை முதல்ல போகணும், அப்புறம் கொடுக்கணும்னு போகணும் இல்லையா. இப்படி இல்லாமல் அந்த எண்ணம் மாறினால் நரகம் தான்ட்டார். இப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக கொடுக்க வேண்டியது பாருங்க. அதோட கொடுக்காம இருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ கண்டிஷன் போடுறாரு இல்லையா. பாருங்க, சிவனது பொருளை கவர்ந்த சிவத்துரோகம் ஏற்படும். நீங்க பார்க்கலாம், சுந்தரர் ஞாபகம் நமக்கு வருது இல்லையா. நாகை காரணத்தில் தான் பாடுறார், மற்றெல்லாம் பொன் வேண்டும் பொன் வேண்டும் பாடுவார். நாகை காரணத்தில் ஒரு பட்டியலே போடுறார், எனக்கு எல்லாம் மெய்க்கு நிதான் ஆறும், நல்ல சென்ட் வேணும், எனக்கு பட்டாடை வேணும், எல்லாம் சொல்ற முத்து எல்லாம் வேணும்னு அவர் பாடுறார். அங்க பாடுகிற பொழுது ஒரு கருத்து சொல்றார், முக்கூரில் ஒரு பங்குன்றார். அவர் கொடுக்கல, பேசாமல் இருக்கிறார். ஆமா, அடியேற்கு அருள் செய்ய, அது இங்கே வீழ்மலையில் சொல்றார். அடியேர் அவருக்கு கொடுத்துல, அடியேற்கு அருள் வீழ்மலையில் கேட்கிறாரு. 3 கூறிலே ஒரு கூறுன்னு என்ன சொல்றாருன்னா, கோயிலுக்கு வருது இல்லையா பெருமானே, சிவனுக்கு ஒரு கூறு, சக்திக்கு ஒரு கூறு, 3வது கூறு அடியார்களுக்கு. அந்த விஷயம் அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால்தான் கோயிலில் அடியார்களுக்கு அன்னதானம் அளித்தல் ஏன் வச்சிருக்காங்கன்னா, அது அடியாருடைய கூறு. பெருமானுடைய பங்கு காணிக்கையா வந்தால் அதை அடியார் பிரித்து அடியார் கூறில் வைத்து அடியாளுக்கு செலவு பண்ணணும். இப்போ ஒரு கருத்தரங்கத்துக்காக மேடை கட்டலாம், அங்கே அதுபோல் அடியாளுக்குரிய செய்யலாமே தவிர, ஒரு நல்ல நாள் என்று சொன்னால் சாப்பாடு போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் அடியார் கூர்லேருந்து வர்றது. இப்போ என்ன பண்ணுறாங்க, மொத்தமே நம்முடைய கூறு தானே எடுத்து என்ன பண்ணுறாங்க, உண்டியில் உடைச்சிடுறாங்க. 3 அதான் நடக்குது. முக்கூரில் கொஞ்சம் தான் அவனுக்கு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நமக்குன்றாங்க இல்லையா. அது அல்ல, அதை சொல்றார் சுந்தர். முக்கூர் அல்லவா அடியாருக்குரியது இருக்கிற அதை கொடு என்று ஒரு வார்த்தையை அவர் கேட்கிறார் இல்லையா. அதனால
அது பெருமானுடைய அருளாக நாம் எண்ண வேண்டும். தம்பொருளை நுகர்வோரும் இது சிவார்ப்பணம் என உணர்கிறார். நாம் நம்முடைய பொருள் தான் இது பெருமான் கொடுத்ததல்லவா என்று உணர வேண்டும் என்கிறார்கள். தெரிஞ்சோ தெரியாமல் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். எப்படின்னு சொன்னால், ஒரு புது கார் வாங்குறோம்னு சொன்னால் நேராக கொண்டு போய் பெருமான் நிறுத்தி எல்லாம் போட்டு, இல்லை பெருமான் நீ கொடுத்ததல்லவா என்று முதல்ல கோயிலுக்கு ஓட்டுறானோ இல்லையா, அது முதல்ல கோயிலுக்கு போ என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த அளவுக்குலாம் நமக்கு அந்த பக்தி இருக்குது, பெருமான் இருக்குது. பக்தி மட்டும் இல்லை, கொஞ்சம் பயம் இருக்குது, ஒழுங்காக போனது வண்டி ஒழுங்காக அதுவும் இருக்குது இல்லையா. இருந்தாலும் அதுபோல் சில பழக்கங்கள் நாம் வச்சுட்டு இருக்கோம். அடிப்படையாக பாண்டிச்சேரி நான் அடிக்கடி போகிறதுல தெரியும். மணக்குள விநாயகர் நீங்கள் போனீங்கன்னா வரிசையாக நிற்குங்க, வரிசையாக நிற்கும் மோட்டர் பைக்கு. எல்லாவற்றையும் போட்டு எலுமிச்சை மரத்தை போட்டு கொடுத்து ஐயருக்கு நல்ல பொருள்லாம் கொடுத்து அனுப்புகிறான். இருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி சிவார்ப்பணமாக செய்தால் நல்லது. தம்பொருள் என்று எண்ணாதீர்கள் பெருமான் கொடுத்ததுன்ற. தானம் வாங்குவோர் தம்மை உயர்வாக கருதி செருக்குறுவதால் தானம் செய்வோரை வஞ்சித்தோர் ஆவார். தன்னை உயர்வாக கருதக்கூடாது. கொடுக்கிறாங்க, நாம் பெரியவர் அதனால் நமக்கு கொடுக்குறான் என்று எண்ணக்கூடாது. அப்படி எண்ணினால் அது வஞ்சனை, அவர்களுக்கு செய்கின்ற வஞ்சனை என்றார். அதான் எழுதுகிறார். நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் என்று ஒரு குரல் சொன்னார். அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். பொதுவாக துறவையாக இருந்து கொண்டு தவறு செய்கிறாங்க, அது மட்டும் அல்ல. ஒருவர் வழிபட்டு உங்களை வணங்குகிறார் என்று சொன்னால் இது பெருமானுக்குரியது, சிவார்ப்பணத்துக்கு என்று சொல்லமே தவிர தனக்குரியது என்று சொல்லக்கூடாது என்று எழுதுகிறார். கொடுப்போரும் அவ்வாறே சிவனை நினைந்து சிவனுக்கு ஆகுக என்று சொல்லியே கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தானம் செய்கின்ற முறையிலே சிவஞானியருக்கு கொடுக்கிற பொழுது இதெல்லாம் சைவ மரபிலே ஆகவ நெறியிலே உள்ளதுன்றார். அதுக்கப்புறம் இங்கே எழுதுகிறார். அசற்பாத்திரத்தில் செய்த இதுவரை இந்த நான்கு பாட்டு சொன்னார் இல்லையா. இந்த 4 பாட்டு மூலமாக என்ன இருக்கிறது என்றால், ஒன்று, அசற்பாத்திரத்தில் செய்த தானம் பயன்படாமை. பொருத்தமில்லாதவருக்கு நீங்கள் தானம் கொடுத்தால் அது பயன்படாது, நல்ல பயன் விளையாது. ஒன்று. 2வது, பயன்படாதது மட்டுமன்றி துன்பம் பயக்கும், நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடும், துன்பம் பயக்கும். சற்பாத்திரரை இகழும் குற்றம், நல்லவர் என்று தெரியாமல் அல்லது தெரிந்தே கூட அவரை இகழ்ந்தால் அது தானம் செய்வார்க்கு ஆகாமை என்று சொன்னார். அதாவது கொண்டு மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கின்னு ஏன் சொல்கிறோம்? அவர்கள் வந்திருக்கிறார்களே, சிவனடியார வந்திருக்கிறார்கள், சிவனே வந்தது போல எண்ணித்தானே செய்கிறாங்க அடியார்கள் எல்லாம் நம்ம பெரிய புராணத்தில். அதுபோல தானம் கொடுக்கிற பொழுது அப்படி உயர்ந்த நிலையை எண்ண வேண்டும் தவிர இகழ்ந்து நாம் செய்யக்கூடாது என்று சொல்றார். சற்பாத்திரரை இகழும் குற்றம் தானம் செய்வார்க்கு கூடாது. 4வது, அசற்பாத்திரத்தில் இடும் குற்றம் அதனால் விளையும் பயன், இவை கூறப்பட்டன என்று ஜாக்கிரதையாக தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு அடுத்தது தீர்த்தம் என்று வருது. நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு, பரவாயில்ல. தீர்த்தம் என்பதுக்கு ஒரு முன்னுரை நாம் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பார்க்கலாம். அது என்னைக்கு கூட நம்ம அதை அப்பருடைய 5ஆம் திருமலர் சொன்னோம். முதல்ல பிரம்மோற்சவம் முடிந்த பின்னாலே நமக்கு தீர்த்த யாத்திரை, தீர்த்தவாரின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த தீர்த்தவாரியினுடைய குறிக்கோள் அது சிவபோகம்ன்றாங்க. அந்த தசகாரியத்தில் சிவயோகம் சிவபோகம் சொல்கிற மாதிரி உற்சவத்தில் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு முதல் நாள் உற்சவம் 2ஆம் நாள் உற்சவம் சொல்கிறோம் இல்லையா, அது அதற்கு தத்துவமாக சிலவற்றை சொல்லியிருக்கிறார்கள். உற்சவ விளக்கம் என்றே நமக்கு தனித்தனியாக சொல்கிறாங்க. அதில் தீர்த்தவாரி என்பது சிவபோகம், சிவபோகத்தை குறிப்பது என்று சொல்கிறாங்க. பெருமானுக்கு தீர்த்தன் என்றே ஒரு பெயரை நாம் சொல்லுகிறோம் என்று பார்க்கிறோம். அதாவது தண்ணீர் இருக்குதே, அது உடல் மாசை நீக்குவது. ஆனால் உயிருக்கு ஒரு மாசு இருக்கு இல்லையா, ஆணவம் என்ற மாசு இருக்கு இல்லையா, அதை நீக்குவதாலே பெருமான் தீர்த்தன் என்று சொல்லுகிறார். அதனால தான் அதை எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன், எழுதியிருக்க பின்னால். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று மாணிக்கவாசகர் பாடுறார். ஆர்த்த பிறவி என்று சொன்னால், ஆர்த்தல் என்றால் இழுத்து கட்டுதல் அர்த்தம். வினையினாலே கட்டப்பட்டிருக்கின்ற ஆன்மாக்கள் ஆர்த்த பிறவி. அந்த பிறவி கட்டல் நீங்க முடியாதம்மால் அந்த துயர்கடன்னர், அந்த பிறவியாகிய துயர் நீங்க வேண்டுமென்றால் நாம் ஆர்த்தாடும் தீர்த்தல்னர். பெருமானை வணங்குகிற பொழுது ஆர்த்து ஆடுதல்னர். அந்த
திருவாசனையும் நாம் அப்பா எழுதுகிற ஞாபகம். அப்பர் பெருமான் பாடுற பொழுது நிலைபெருமாறு என்னது பாடுறாரு, அந்த பாட்டை சொல்கிற பொழுது கூத்துமாடின்னு ஒரு பாட்டு சொல்வார். கூத்துமாட வேண்டும் என்று வரும், நமக்கு தலையார கும்பிட்டு கூத்துமாடி என்று வருது நிலைபெறுவார் என்னது பாட்டில். அப்போ கும்பிடுதல் என்பது தலையார கும்பிடுதல், தலைக்கு மேலே கும்பிட்றது அன்பு. அதையே என்ன சொல்கிறாங்க எழுதுறாங்க, அந்த அந்த மாதிரி ஒரு நயம்தான் இருந்தாலும் பொருத்தம்தான் அது. இப்படி கும்பிட்றோம் பெருமானை, அது எழுதுறா கரங்குவிவார்னு சொல்லிட்டார் இல்லையா, கரங்குவிக்கிறாங்க. இது குவித்தால் நமக்கு தான் என்ற நினைவு இருக்கிறது, தான் என்ற நினைவோடு பெருமானை வணங்குகிறோம். இது அப்போ என்ன, தற்போதம் என்பது இருக்குது என்று வச்சுக்கணும். தற்போதம் இருக்குது, இல்லாமல் இல்லை, நமக்கு அது இருக்குது. கொஞ்சம் நீங்கினால் இப்படி கும்பிட்டால் தற்போதம் நீங்கியதுன்னு அர்த்தம். தற்போதம் நீங்கிய நிலையிலே அப்படி கும்பிட்றோம், அது கலங்குவித்தான் திறங்குவித்தான் சொன்னார். தற்போதம் நீங்கிய நிலை, தற்போதம் உள்ள நிலை. ஏன்னா சிவஞான போதத்தில் பெருமானை சிந்திக்கிற பொழுது நான் பெருமானை சிந்திக்கிறேன்னு தானே சொல்கிறோம். நான் பெருமானை வணக்கம் சொல்கிறேன், அங்கே நான் ஏன்டா சொல்கிறேன்றாங்க இல்லையா, நான் ஏன் சொல்கிறேன். அப்போ நான் என்ற உணர்வு இருக்கு இல்லையா. எனவே நான் அவன் என்று எண்ணினாலே அது இன்னும் அத்வைத நிலை வரவில்லை என்று தான், கூடிய நிலை வரவில்லைன்னு தான் நாம் அதை சொல்லுகிறோம். திருவள்ளுவர் நட்பை பற்றி சொல்கிற பொழுது ஒரு குறள் சொல்கிறார், அதுக்கு பரிமையில் இப்படி தான் உரை எழுதுகிறார். என்ன சொல்கிறார், இரண்டு நண்பர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நன்னறியிலே சிவபிரகாச சொல்வதால் நீக்கமரும் இருவர் என்று அவர் சொல்கிறார். அதுபோல் நீக்கமற்ற இருவர் என்ன சொன்னாலும் நீங்க மாட்டாங்க, அப்படி இருக்கிறவங்க. அந்த நீக்கமருவரில் ஒரு நண்பன் என்ன சொல்கிறான், அவனும் நானும் எவ்வளோ நெருக்கம் தெரியுமா என்று இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறான். அதை சொல்கிறார். அப்படி இன்னொருத்தங்கிட்ட போய் அவங்க நட்பை சொன்னாலே அது நட்பு இல்லைன்ட்டார் வள்ளுவர். இந்த இந்த இவன் அவனுக்கும் எனக்கும் இவ்வளவு நட்புடா என்று எவ்வளோ சொன்னாலும் சரி, இணையர் இவர் நமக்கு இன்னார் என்று புனையினும் புல் என்னும் நட்புன்னார். நீ வார்த்தையினால சொன்னாலே அந்த நட்பு இல்லைன்னார். குறள் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். பரிமையில் என்ன எழுதுறான்னு சொன்னா, அவன் இவன் என்று பிரிக்கிற இல்லையா நீ, அந்த பிரிப்பே தப்புன்றார். அதுன்னு சொல்றாரு இல்லையா, நான் அவன் என்று ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா, நட்புல எங்க நான் அவன் ரெண்டு பேரும் ஒன்று தானே, ரெண்டு பேரும் ஒருவர் தானே. நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் ஏதோ தமாஷா சொல்றத நினைக்கக்கூடாது. காலையில் தான் ஐயா பிசிராநிலையை பற்றி சொன்னான்னு நினைக்கிறேன். கோப்பெருஞ்சோழன் பிசிராநிலையை பற்றி சொல்கிற பொழுது அவன் என்ன சொல்கிறான், கோப்பெருஞ்சோழன் இதுவரையில் நான் அவரை பார்த்ததில்லை, எனக்கு அவருக்கு இருக்கிற நட்பு பெரிய நட்பு எனக்கு இருக்கிறது, இப்பொழுது நான் வடக்கிருந்து உயிர் துறக்கப் போகிறேன், அவருக்கு இடம் ஒதுக்குங்க, அவர் பக்கத்தில் வந்து உயிர் துறப்பாருன்றான். எல்லாம் ஆச்சரியம், ஏன் இதில் பார்த்ததே கிடையாது, முதலாக பார்க்க வர உங்களோட சாவரத்துக்காக வருவான், வரமாட்டான் அப்படி இல்லை, இடம் ஒதுக்குன்றார், வருவான். அந்த அன்பை சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறான், அந்த பாட்டு இருக்குதுங்க, அவனை போய் பிசிராந்தையாரை போய் பேர் கேட்டுப்பார், உன் பேர் என்னன்னு கேட்டுப்பார். பிசிராந்தியார்னு சொல்ல மாட்டார், பேதை சோழன் என்று தன் பெயர் கிழக்குமே, தன்னுடைய பெயர் பேரை சோழன்னு சொல்லுவானே தவிர பெயரே மறந்துட்டான். தன் பெயர் ஆந்தை என்ற பெயரே மறந்து என் பேரை வச்சுக்கிறான் கேட்டா சொல்றானா அவன் எவ்வளவு நட்பு என்று அந்த நட்பை சொல்லுகிற பொழுது தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தன்னுடைய பெயரே என்னன்னு தெரியாத போச்சுன்றார் பாருங்க அப்பர். அதுதான் உண்மையான நட்பு. அப்ப அவன் இவன் என்று நீங்க பிரித்தாலே அந்த நட்பு நட்பாக இல்லை என்று நாம் நட்புக்கு சொல்றோம் இல்லையா, அதே தான் இங்க. பெருமானை நான் வணங்குகிறேன் என்று நான் என்று சொன்னாலே அவன் பேர் நான் பேர் ஆகிப்போச்சு இல்லையா. எனவே அது தற்போதத்தோடு இருப்பது. அதற்கு மேல் தற்போதம் கழிந்தால் நீங்கினால் சிறங்குவிவார் ஓங்குவிக்கிறார் பெருமான். கூத்தாடுதல் இருக்கு இல்லையா, அது தன் வசம் இழத்தல்னா தற்போதம் அல்ல, தான் யாருன்னே தெரியாம ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, யாரை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. என்னப்பா இப்படி டான்ஸ் ஆட கூத்தாட அதை பற்றி என்ன சொல்லி என்று அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாமல் தன் வசம் இழந்து ஆடுதல் என்று கூத்துன்றார். அதான் கூத்துன்னு போட்டார். பல பேர் ஆடமாட்டான்னு அர்த்தம் இல்லையா, ஆடமாட்டான் ஆனால் ஆடணும். பேரன்பு வந்தால் அந்த கூத்து ஆடுவார்கள். நிலை பெறுமாறு எண்ணுதையே நெஞ்சே நீவார்கள் தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி என்று சொல்ல. அதான் இங்க பார்க்கிறோம். இங்க அந்த ஆர்த்த பிறவி துயர்களை நாம் ஆர்த்தாடும் ஓசையிட்டு கொண்டு ஆடுகிறார்கள். ஆர்த்தாடுகின்றன்னு அர்த்தம்.
எங்கே அவங்க குளிக்கிறாங்க இல்லையா, குளித்து கொண்டு ஆடுகிறார்கள். அப்படிப்பட்ட தீர்த்தனாக பெருமான் இருக்கின்றான் என்பது அங்கே எழுதியிருப்போம். அப்பர் பெருமான் பாட்டில் அத்தாவு நடிகேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்றார். அருள் நோக்கிலே நீ தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்றால் பெருமானுடைய அருளாக வருவது என்பது மழை. வான் சிறப்பு என்று பாடுகிற திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து பாடிட்டு அப்புறம் பக்கத்தே வச்சிட்டார். வான் சிறப்பு அது பாயிரத்தில் வச்சுட்டார். அது பெருமானுடைய அருளாக வருவது வான் சிறப்பு என்று மழை என்று சொன்னார். அதுபோல இங்கே அத்தா உன் அருள் நோக்கில் என் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டா என்றார். தீர்த்தம் என்பது சிவகங்கையே என்றார். குமரகுருபரர் பாடுற பொழுது மூர்த்தி என்பது கூத்தனது உரு, தீர்த்தம் என்பது சிவகங்கை, ஏத்தரும் தலம் புலியூரே என்று பாடினார். அது தீர்த்தம் என்பது சிவகங்கையே என்று. இன்னொன்று தென்திசை கங்கை என்னும் கெடிலம்னார். அப்பர் பெருமான் பாடுற பாட்டில் கெடில நதியை கங்கையாக பாடுறார். கங்கை போல தென்திசை கங்கை என்றே பாடுறார். ஆனால் சேக்கிழார் அதை அப்படியே எடுத்து தென்திசை கங்கை என்னும் கெடிலத்தை கடந்து போனார்னு பாடுறார். அவருடைய பாட்டில் அப்படி சேக்கிழார் பாடுறார். அப்போ நமக்கு கெடிலம் அதிகை கெடிலம் இருக்கு இல்லையா, அந்த கெடிலம் நமக்கு தென்திசை கங்கையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்புறம் இங்கே எழுதியிருக்க குமரி வரும் தீர்த்தம் என்று வருது. குமரி வரும் தீர்த்தம்னு அழகாக பாடுறார். குமரி ஆறு ஒரு காலத்திலே புனித ஆறாக இருந்து நீராடி இருக்கிறார்கள். குமரி மலை என்று ஒன்று இருந்தது. அந்த மலையிலே வந்த ஆறு குமரி ஆறு என்று சொன்னார்கள்ன்றாங்க. இப்போ அந்த மலையெல்லாம் உள்ளே கடலுக்குள்ளே முழுகிவிட்ட காரணத்தாலே அந்த திசை நோக்கி அந்த இடத்திலே போய் கன்னியாகுமரியை நாம் நீராடுகிறோம் என்று பார்க்கிறோம். எனவேதான் குமரி வரு தீர்த்தம் என்று குமரி போல் வருகின்ற தீர்த்தமாக அதை எண்ண வேண்டும்ன்றார். அப்புறம் திருவம்பாவை பெண்கள் பாடுகிற பாட்டு அது என்னென்ன எங்கெல்லாம் எதையெல்லாம் பெருமானாக எண்ண வேண்டும் என்றால் பூத்திகழும் பொய்கை. அப்பர் பெருமான் பாட்டில் பின்னால பொதுவாக பாடுற பாட்டில் ஒரு பட்டியல் போடுவார். குடி என்றால் என்னென்ன குடியெல்லாம் இருக்குது பெருமான் மேல் தலம் என்று, காடு என்றால் என்னென்ன சொற்கள் என்று அப்படி வரிசையாக சொல்றார். அப்படி சொல்ற பொழுது குளம் என்று முடிவது என்ன என்றால் வளைகுளம் சிறுகுளம் ரெண்டு வருது. வளைகுளம் என்று ஒரு தலம் இருக்கிறது என்று அது பாடல், இது வைப்பு ஸ்தலம் தான், பாடல் பெறல வைப்பு ஸ்தலம். அப்போ குளம் என்று முடிவது பார்க்குறோம் இல்லையா, அதுபோல் குளத்திலே நாம் நீராடுவதும் கூட பெருமானை எண்ண வேண்டும் என்று தான் சொல்கிறார். பூத்திகளும் பொய்கை எங்கெல்லாம் ஆடுகிறோம்னா இதெல்லாம் பெருமான் தந்ததல்லவா. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன என்பதும் ஏறு உருவப்பூம்புனல் அங்கே எழுதியிருக்கிற அருவி என்று எழுதியிருக்கிறோம். ஏற்றி இருஞ்சுனை நீர் ஆடுதல் என்று வருது. அதனால் பொய்கையிலே நீராடுவது என்பது பெருமானை எண்ணிக்கொண்டு ஆடுகின்ற அருள் என்று சொல்லி, அருவி என்பது அருள் வீழ்ச்சி போல, பெருமான் மேலே இருந்து கீழே நமக்கு அருள் வழங்குவது போல அருள் வீழ்ச்சியாக இருப்பது. சுனை நீர் என்பது இனிமை குளிர்ச்சியாக இருப்பது. இதற்கெல்லாம் வைத்துக்கொண்டு பெருமானுடைய அருளாக நாம் தீர்த்த நீர் ஆடலாம் என்று நமக்கு தீர்த்தத்தை பற்றி ஒரு சொல்கிறார். இவ்வளவு நமக்கு தீர்த்தத்தை பற்றி இருக்கிறது, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த பாட்டு அங்கே எழுதியிருக்கேன். தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொன்தாமரை புஷ்கரணி தென்னீர் கோவியோடு குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கோட்டத்து எம் கூத்தனாரேன்னு பாடுறார். அதில் தெரிஞ்ச விஷயம் தாவி முதல் காவிரி நமக்கு, நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரைன்றார். அதெல்லாம் ஆராய்ச்சி சொல்லி பொற்றாமரை குளம், பொற்றாமரை குளம் தான் முதலில் இருக்கிற பொற்றாமரை. புஷ்கரணி என்று சொன்னால் எல்லா அருவிகளும் எல்லா நீரோடைகளும் வைத்துக்கொள்ளும் புஷ்கரணி என்று வைத்துக்கணும். பொதுவாக அது பொறுப்பெயராக இருக்கிறது. தென்னீர் கோவிடுன்னர், தெளிந்த நீர் ஓடுகின்ற கோவி என்று சொன்னார் கோதாவரி. குமரி இப்போ சொன்ன குமரி ஒரு தீர்த்தம் எல்லாம் இங்கெல்லாம் எல்லாம் வந்து குழந்தை கீழ் வருகின்றது என்று பாடுகின்ற பாட்டை நம்ம பார்க்கணும். இப்படி சிறந்த பாடல்களாக பலவற்றை திருமுறைகளை நமக்கு தீர்த்தங்கள் இருந்தாலும் திருமந்திரத்தில் அழகாக எடுத்து சொல்கிறார். அதை சொல்லி முடிக்கலாம். இன்றைக்கு ஒரு பாட்டு சொல்லலாமா? நேரம் வச்சா இல்லை, சரி, நம்ம அடுத்த பாட்டு பார்க்கலாம். அதில் என்னென்னா பின்னால் எழுதியிருக்காங்க. அப்பர் பெருமான் சொல்லுகிற பொழுது கங்கை ஆடினார் என்ன காவிரி ஆடினான்னு அவர் பாட்டார் இல்லையா, எங்கும் ஈசன் என்பவருக்கு இல்லாதவருக்கு இல்லையேன்ட்டார். எனவே நீராடுதல் தான். நீராடினாலும் பெருமானுடைய எண்ணத்தோடு நாம் தீர்த்தம் ஆடினால் அது புண்ணியம், இல்லை என்றால் புண்ணியம் இல்லை. ஏதோ குளிக்கிறது மாதிரி தான் வச்சுக்கோம். குளிக்கிறது போல, குளிப்பது வேறு, பெருமான் தீர்த்தமாடுதல் என்பது வேறு அல்லவா என்று சொல்கிறார்.
அதனால் உள்ளத்தினுள்ளே உள்ளது பல தீர்த்தங்கள் என்று உயிரை பக்குவப்படுத்துகின்ற தீர்த்தமாக சிலவற்றை வைத்திருக்கிறான் பெருமான் என்று தான் சொல்ல போகிறார். அந்த விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் நாம் நிச்சயமாக சிந்திக்கலாம். அந்த ஒரு 2-3 பக்கங்கள் இன்னும் நாம் நடத்தலை. அதை நீங்கள் வருகின்ற